Friends, good morning. First, I've been asked to take the feedback for day before yesterday's class. How was that? That's what I told my wife, that everybody would say it was good, but she wanted to take an honest opinion from you. Maybe end of the class, you could come and tell me secretly whether it was boring or very boring or uninteresting. One of these three, okay? See, this today, I wanted to discuss with you a very, very important aspect of publishing. But to be a publisher, we depend on ரைட்டர்ஸ் இல்லைங்களா? எழுதுகிறவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதுகிறவங்க இல்லைன்னா எங்களுக்கு வேலையே இல்லை. பப்ளிஷருக்கு வந்து எழுதுறது தான் முக்கியம். அதனால தான் நாங்கள் வந்து எல்லாரையுமே பார்க்குறவங்களெல்லாம் வி ஆல்வேஸ் என்கரேஜ் தம் டு ரைட். ரைட்டிங் வந்து cannot come just like that. So what is the prerequisite for writing? Reading is very, very important. Let me assure you that it cannot go on like this with one-sided verbal diarrhea. So you have to, then and there you have to respond, and so that எனக்கு அது வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கும். ஸோ with the very important criteria for writing is reading. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து யூ கோ அண்ட் ஓப்பன் அ டேப். தண்ணி வருதுல்ல, தண்ணி எங்கேருந்து வருது? இஸ் இட் கம்மிங் ஃப்ரம் த ஹெவன்? வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? ஓவர் ஹெட் டேங்க். ஓவர் ஹெட் டேங்க்கில் தண்ணி இருந்தால் தான் கீழே வந்து டேப்பில் வரும். அதே மாதிரி இப்போ நான் ஏதாவது இப்போ உங்கள்கிட்ட பேசணுன்னா, என் ஓவர் ஹெட் டேங்க் எங்கே இருக்குது? பிரெயின். ஐ ஷுட் ஹாவ் சம் ஸ்டஃப் இல்லையா? அங்கே இருந்தால் தான் ஐ கேன் ரைட். ஓவர் ஹெட் டேங்க்கில் எப்படி தண்ணி வரும்? இட்ஸ் நாட் லைக் அ ஸ்ப்ரிங் மாதிரி தானாக வந்து பூமியிலேருந்து வராது. சம்திங் ஹேஸ் டு கோ அண்ட் ஃபில் இட் அப், ரைட்? அப்போ நம்ம தண்ணி கொண்டு போய் போடுறோம்ல, அதே மாதிரி வி ஆல்சோ நீட் டு கான்ஸ்டன்ட்லி வந்து give input to ourselves. Only then we will able to write. Sorry, how many of you, of course, when you met me for the first time, some time back, I asked you the question. Now you simply raise your hand. How many of you read any books in the recent times? Come. How many of you have read any book other than your academics? I know you all have your academics requirements to fulfill. Adu taandi, you all finished your exams, right? அப்போ இப்போ இந்த டைமில் ஏதாவது ஒரு புக் எடுத்து படித்தேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. என்ன புக்கு படிச்சிங்க? வேற அரப்பா? எக்ஸலண்ட். வேற யாரு? நீங்கள் இருக்குன்னு அதை சொல்லிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால் பாப்புலேஷன் இன் திஸ் ரூம். எவ்வளோ பேர் இருக்கீங்க? யாராவது சொல்ல முடியுமா? 25 people, 25, 26, 27, 28 people. Only 4 or 5 of them have raised their hands. That means, what does it imply? That only a small portion of people only give time for reading. இப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் கை தூக்குனீங்கல்ல, அவங்க மட்டும் திரும்ப கை தூக்குங்க. 1 2 3 4 5. இதில் யார் வந்து நீங்கள் ரிட்டன் சம்திங், ஏதோ ஒன்று எழுதுனேன் நான், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமில்? போய்ட்ரி. நீங்கள் போய்ட்ரி, ஷார்ட் ஸ்டோரி. ஐ வுட் லைக் டு ரீட் இட் ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த 4ல் எகெயின் 3. திஸ் இஸ் அ குவைட் ஃபேர், வெரி குட் பர்சன்டேஜ் ஆக்சுவலி. 75% ஆஃப் தெம் ஹவ் டன். பட் நார்மலி அப்படி இருக்காது. ஒன்லி 100 பேரில் only 10 would say I've been reading something. Of that 10, only 2 or 3 will say that I have been writing something in the last 2 things. Shall we allow them inside? Hope it's not disturbance to you, right? Please get in. We're told it was 11 o'clock, right? Come. நீங்களாம் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், கரெக்ட்? எம்ஏ இங்கிலீஷ். யார் மேத்தமேட்டிக்ஸ் நடுவில் வந்தது? எம்எஸ் ஃப்ரம் எத்ராஜ்? இல்லை. ஓகே, ரைட். சரி, கதவு மூடிருங்க. இனி போதுங்க சார்.
சார் யாராச்சும் வந்தாங்கன்னா நாளைக்கு வர சொல்லிடுங்க. ரைட், ஓகே, no more disturbances, fine. You may suddenly think வந்து why is so அன்றைக்கி புக் கிளப்பில் எல்லோரும் இஷ்டம் போல் ஊற்றாங்க இப்போ அப்படின்ல ஃப்ளோட் டிஸ்டர்ப் ஆகிடும், அதுக்கு அது வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் ஆல்சோ we need to be more focused on that. To be a reader you have to focus. The absolute concentration is important while you are reading. All other things நீங்கள் வந்து வாக் பண்ணிகிட்டே வந்து பேசலாம் ஃபோனில், எல்லாமே வந்து one or more activities can be done. There's only one activity. There are only few things where you cannot do. Even while you are driving a car or riding a motorcycle, you can listen to music. பெரிய டிஸ்டர்பன்ஸ் வராது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் படிக்கும்போது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட யுவர் கான்சன்ட்ரேஷன் வில் கெட் அஃபெக்டட். அப்போ தட் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டு பி அ ரைட்டர் யூ ஷுட் ஏபிள் டு ரீட். ரீட்னா எப்படின்னா தினம் சாப்பிட்ற மாதிரி. இப்போ நான் வந்து மார்னிங் சாப்பிட்டீங்களான்னு இப்போ கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவீங்க? How many of you had your breakfast this morning? Please raise your hands. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லையா? சாப்பிட்டவங்க தான் கை தூக்குங்க. நீங்கள் சாப்பிடலையா? நீங்கள் சாப்பிடல நீங்களாம் சாப்பிடவே இல்லையா? ஏன்? வாட்ஸ் ராங் வித் யூ? சரி, எனிவே யூ வில் ஹாவ் லஞ்ச், ரைட்? ஓகே, ஃபைன். ஏதோ ஒன்று காம்பன்சேட் பண்ணிக்கிறோம். But அது மாதிரி unless you take your food regularly, what would happen? Eventually you will become weak. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்க, சில பேர் சஸ்டெயின் பண்ண முடியாமல் they may go off, right? அப்போது அல்டிமேட்லி வந்து நம்ம ஃபிசிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ நீங்கள் இதுக்கு சாப்பிட்டதெல்லாம் எங்கே இருக்குது காமிங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆல் திஸ் 20 years நீ என்ன சாப்பிட்ட சொல்லி பார்ப்போம். வாட் எவர் யூ ஹவ் ஈட்டன் ஷோ மீனா யூ கேன் ஷோ வாட் யூ ஆர் டுடே பிகாஸ் யூ ஹேட். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன படித்ததெல்லாம் எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் கொஞ்சமாக வந்து லேயர் ஆஃப்டர் லேயர் யுவர் பிரெயின் வந்து கொஞ்சமாக கண்டிஷன் ஆகி யூ வில் சடன்லி see a difference வந்து ஒன்லி when you compare with others. நாங்கள் வந்து இந்த ரீடர்ஸ் கிளப் மாதிரி ஆரம்பித்தோம். ஒரு 3 years வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கொரோனா டைம்லேருந்து quite a number of them are members in that online community. இந்த ஃபிசிக்கல் மீட்டிங் வந்து we have been doing last few months, 25 weeks கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு முன்னால் வந்து ஆன்லைன் கம்யூனிட்டி ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். இந்த ஆன்லைன் கம்யூனிட்டியில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின், வாட் ஃபார் வி ஆர் அட்டெண்டிங் திஸ் மீட்டிங் வீக் ஆஃப்டர் வீக் அப்படின்னு கேட்பாங்க. எங்கிட்டையும் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் தினம் சாப்பிட்றீங்களா, அது மாதிரி இதையும் கேட்டுகிட்டே இருங்க. இட்ஸ் நாட் எவ்ரி டே, இட்ஸ் ஒன்லி இட்ஸ் ட்வைஸ் அ வீக் ஆக்சுவலாக. அதுவும் 1 hour நீங்கள் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருங்க பார்ப்போம் அப்படின்னு. நவ் இப்போ இன்றைக்கி வந்து அந்த 60-70 பீப்புளில் ஒரு 10 or 15 பீப்புள் வந்து ரியலி மேக்கிங் எ பிக் டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா, எந்த புக்கையுமே வந்து இம்மீடியட்டாக அவங்களால கிராஸ் பண்ணிக்க முடியாது. எந்த டாப்பிக்கை பற்றி பேசினாலும் தே ஹாவ் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் டு ஆட் டு தட். அது வந்து செகண்ட் குவாலிட்டி. தேர்ட் குவாலிட்டி, மோஸ்ட் ஆஃப் தம் டுடே பிகம் அ குட் ரைட்டர். வந்து சோஷியல் மீடியா போஸ்டிங்காக இருக்கலாம். சம் ஆஃப் த மெனி ஆஃப் தம் ஹவ் பப்ளிஷ்டு புக்ஸ் ஆல்சோ. இதுலேயே ஒரு 2-3 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் புக் இஸ் ரிட்டன் பை ஒன் லேடி who is managing வாருங்கள் படைப்போம்னு ஒரு குரூப். she wrote this book and she number of prints also came out. ஃபீனிக்ஸ் பெண்கள் பை வினிதா மோகன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது கண்ணில் பட்டதுனால எடுத்தேன். நத்திங் இதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கல, பட் கையில் அது கிடச்சதுனால சொல்கிறேன். அப்போது எவ்ரி வீக் வந்து லிசனிங் டு சம் டாக் லைக் தட் வில் ஸ்லோலி வந்து வில் மேக் அஸ் பெட்டர். திஸ் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நீங்கள் கூட யோசிக்கலாம், என்ன இப்போ திரும்ப இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, வி ஹவ் பீன் லிசனிங், இன் வாட் வே இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ அப்படிங்கிறது. இட்ஸ் லைக் வாட்டர் சீப்பிங் கோயிங் இன்சைட் த கிரவுண்ட். எங்கே போய் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து எப்போ வெளியில் வரும் நமக்கு தெரியாது. நம்ம எப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். ஒரு ரைட் அப் கேட்டால் இன்னைக்கு வந்து இன்சிடென்ட்லி டுடே இஸ் பர்த்டே ஆஃப் அ கிரேட் ஃபிலாசபர், மேத்தமேட்டிக்ஸ் ஸ்காலர், நோபல் லாரட் பர்டன் ரசலோட பர்த்டே இன்னைக்கு. நான் வந்து சில பேர்கிட்ட வந்து ஐ கிவன் அன் அசைன்மெண்ட், இல்லையா, படிச்சுட்டு வாங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க மேரேஜ் அண்ட் மாரல்ஸ்? எனிபடி ஹாவ் யூ எனி ஒன் ஆஃப் யூ பிக்ட் அப் தட் புக்? இல்லை. யார் அது இது கண்ணு பிடிப்பி உருட்டுறவங்களாம் எனக்கு தெரியும். அவங்க தான் அந்த குரூப் நினைக்கிறேன். எனிவே அது நம்ம பின்னால் பேசிக்கலாம். உங்களுக்கு எனக்கும் ஒரு டீலிங் வரும், ஏதோ ஒரு டைமு ஹால் டிக்கெட் வாங்குற மாதிரி அப்போ பேசிக்குவோம். ஸோ அந்த இன்னைக்கு வந்து அவருடைய பர்த்டே.
பர்ட்ரண்ட் ரசலுடைய பற்றி இன்றைக்கி ஒரு 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 நியூஸ் பேப்பருக்கு ஒரு ஆர்டிக்கல் நான் கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி பர்த்டேக்காக நான் கொடுக்கட்டுமாட்டேன், அவங்களும் கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, என்னால் வந்து முன்னெல்லாம் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்னா ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் டேஸ் டு திங்க், பாண்ட் ஓவர், ரைட், எடிட் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரே நாளில் வந்து எழுத முடியுது அப்படின்னா இட்ஸ் சிம்ப்ளி ப்ராக்டிஸ் தான். ஸோ you have to make that as a habit in your life. Habit formation is very very important. சார்ல்ஸ் டூயியோட ஒரு புக் ஒன்று இருக்குது, பவர் ஆஃப் ஹேபிட் அப்படின்னு. whenever I mention any book, please write it down, because உங்களுக்கு more and more you get to know about, get yourself familiar with books, then when you go to a book shop or when you go to a library, ஏதாவது புக் வேணும்னா you will automatically look out for some book. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு. The Power of Habit book was introduced to me by a school girl actually. When I went to my brother's house in Chicago, she was reading that book. நான் கேட்டேன் என்ன அந்த புக்கு படிக்கிறேன் அப்படின்போது அவங்க ஸ்கூலில் வந்து ஒன் ஆஃப் தி அசைன்மெண்ட் வந்து they in turn வந்து this children have to study a book and present it to the students அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா. நம்ம ஸ்கூலில் ஏதாவது பண்ணிக்கிறோமா ஏதாவது அந்த மாதிரி? பண்ணதில்ல. நம்ம பெஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் கூட அது பண்ணுறதே இல்லை. அதை கேட்டோன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த புக்கை வந்து நான் உடனே அவகிட்ட கேட்டேன். சின்ன பொண்ணு தான், 8th கிரேடோ நம்ம இப்போ ஷி மஸ்ட் பி 10th. நான் கேட்டேன் என்ன எனக்கு சொல்லு அப்படின்போது அஸ்டானிஷ்ட். in 5 to 10 minutes she said whatever she has read in that book. ஒரு சின்ன வந்து இதில் வந்து கேப்சூல் மாதிரி சொன்னோன்னா ஐ வாஸ் ஸோ த்ரில்ட். உடனே ஐ தாட் ஐ ஷுட் கெட் ஹோல்ட் ஆஃப் தட் புக். அப்புறம் அந்த புக்கை அவங்க புக்கு வீட்டில் இருக்கும்போது ஒரு கொஞ்சம் 1 or 2 days படிக்கும்போதே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து when I came back to India, then இமீடியட்டாக வந்து அந்த புக்கை வாங்கி நம்ம படிக்கணும் அப்படின்னு. ஈவன் நவ் டுடே ஐ ஹோல்ட் அ காப்பி ஆஃப் தட் புக். ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய நம்மளுடைய we need to understand the capabilities of our brain. நம்ம இப்போ வந்து கார் ஓட்டுறோம், மோட்டர் சைக்கிள் ஓட்டுறோம். how many of you really bother to look at the engine? இப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் வந்து ஃபியட் அம்பாஸ்டர்லாம் இருக்கும்போது நாங்கள் வந்து டெய்லி காலையில் பானட் திறப்போம். எதுக்கு திறப்போம் தெரியுமா பானட்டு எதுக்கு திறப்போம்? தண்ணி இருக்குதான்னு பார்ப்போம், ரேடியேட்டர் தண்ணி, அப்புறம் பேட்ரி வந்து லெவல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுலாம் இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ மாடர்ன் கார்ஸில் எனக்கு பானட் திறக்கிற இதுவே தெரியாது. திடீர்னு வந்து அந்த சில ஹோட்டல்ஸில் when you check in, they will ask you to open your car bonnet boot. ஏன்னா ஏதாவது வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, பாம் ஏதாவது. அப்போ பானட் ஓப்பன் பண்ண சொன்னால் நான் எங்கே இருக்குதுன்னு தேடுவேன். அந்த ஓப்பன் பண்ணுற இதுவே இருக்காது. அவன் அப்படி பார்ப்பான், கார் உந்துதானா அப்படின்வான். ஏன்னா நான் அது வரைக்கும் திறந்து பார்த்ததே இல்லை. அப்போது அது வந்து இட்ஸ் ஓகே, பிகாஸ் வந்து அது தேவையில்லை இன்றைக்கி. அது வந்து அதை போய் அவசரம் தினம் பார்க்கணுன்னு அவசியமும் இல்லாமல் போச்சு. பீரியாடிக் சர்வீஸ் அவனே வந்து எடுத்துகிட்டு போயிடறான். பட் ஆனால் நம்ம வந்து ஒரு எல்லா மெஷினும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல். பட் ஒரு மெஷின் மட்டும் நம்ம 2 மெஷின் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது, 2வது நம்ம ஹார்ட்டை பற்றி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது ஹார்ட்டை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் வித் ஹார்ட். என்ன? ஹார்ட் கேன் பிரேக். அப்புறம் வேற என்ன? ஹார்ட்டுக்கு லவ்வுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அது உங்கள் வீட்டில் இருக்கிற பம்பு மாதிரி, மோட்டர் பம்பு மாதிரி பிளட்டு பம்பு பண்ணின்னு இருக்குது. அது உண்மையாகவே நீ இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அது வந்து நிறுத்துறதே இல்லை. அதோட வேலை பாவம், நான் ஸ்டாப்பு. மோட்டார் வாட்டரை வந்து எப்படி அனுப்பினே இருக்குதோ அதே மாதிரி பிளட்டு சுற்றினு இருக்குது. நம்மால் வந்து அது எப்போவோ நீங்கள் வந்து ஓடி பார்த்து இங்கே நீங்கள் நல்லா ஓடிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். ஏன்னா அந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கிற அந்த ஸ்வெட்டு வந்து வரும். அதுதான் ஆக்சுவலாக இப்போ எப்படி கண்டுபிடிச்சான் ஹார்ட்டு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிடல, அவனுடைய இதை வந்து நல்லா டிஷர்ட்டில் ஓடிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா ஹார்ட் அதிகமாக ஒர்க் பண்ணாலும் அந்த மசிலை சுற்றி வந்து ஸ்வெட் வரதுனால அதை பார்த்தோன்னே ஹார்ட்டு. 2வது இங்கே கை வச்சுக்குவான் அப்படின்னு நம்ம அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆல் யுவர் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்ட் ஒன்லி பை யுவர் பிரெயின். இது வந்து மித்து, ஒன் ஆஃப் த மித்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, யூ ஷுட் நோ ஹார்ட்டை வந்து எப்படி பத்திரமா வச்சுக்கணுமோ அதே மாதிரி பிரெயின். ஹார்ட்டுக்கிட்ட ஒரு அட்வான்டேஜ்னால அது கொஞ்சம் ப்ராப்ளம்னா உடனே சொல்லிடும். மூச்சு வாங்கும், இல்லைனா வந்து உன்னை வந்து ஐ எம் நாட் வெல் அப்படின்னு சொல்லுவோம். பிரெயின் கிட்ட ப்ராப்ளம்னா அதுக்கும் உனக்கும் கம்யூனிகேஷனே இல்லைன்னு வச்சுக்கேன். அது நீ ஒரு டேஞ்சென்ட்டில் இருப்போ, அது ஒரு டேஞ்சென்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நீ வந்து நான் இருக்கிறமா இல்லையான்னு கூட அதுக்கு தெரியாது. அப்போது அதை வந்து நம்ம டெய்லி வந்து அந்த அவேர்னஸை வந்து வி ஹாவ் டு
டெவலப் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படின்னா, when you try to do something repeatedly again and again and again, automatically, see, there are two states of condition in our brain. One is what? என்னென்ன கண்டிஷன் இருக்குது பிரெயினில்? என்னம்மா நார்மலாக என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து என்ன ரொம்ப ரொம்ப காமனான இது என்ன இருக்குது? கான்ஷியஸ் மைண்ட். யார் சொன்னது கான்ஷியஸ் மைண்ட்? வெரி குட். தென் இன்னொரு மைண்டு, அது வந்து அன்கான்ஷியஸ், டோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று நடுவில் இருக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அன்கான்ஷியஸை விட்டுருங்க. ஸோ சப்கான்ஷியஸ் ஆர் கான்ஷியஸ் மைண்ட் தான் இம்பார்ட்டன்ட். கான்ஷியஸ் மைண்டுங்கிறது எப்போவுமே உன்னை வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்கும். யூ ஆல்வேஸ் லுக் அவுட் ஃபார் 360 டிகிரிஸ். ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஏதாவது யோசிக்கிறது கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் டைமில் வந்து யுவர் பிரெயின் வந்து ஒர்க்ஸ் இனார்மஸ்லி. யூ வில் பி மோர் ஃபோக்கஸ்ட் வென் யுவர் கான்ஷியஸ். அதாவது ரொம்ப உன்னை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது அது வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. பிகாஸ் தோ இட்ஸ் வெரி ஸ்மால் பார்ட் இன் யுவர் பாடி, இட் கன்சியூம்ஸ் 25% ஆஃப் யுவர் எனர்ஜி வந்து பிரெயினுக்கு தான் போகுது. ஸோ யூ ஷுட் நோ தட் இட் டேக்ஸ் லைன் ஷேர், தோ இட்ஸ் அ ஸ்மால் பார்ட். அப்புறம் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். அப்போ நீங்கள் முதல்ல ஏதாவது ஒன்று செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக கொடுத்து செய்வோம். ஹவு மெனி ஆஃப் யூ நோ டிரைவ் டூ வீலர்ஸ் ஹியர்? அட்லீஸ்ட் half a dozen of them, because I saw the vehicle there. So almost everybody. முதல்ல நம்ம வண்டி கற்றுக்கும் போது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும், எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எனக்கு கூட அப்படி தான் வந்து டூ வீலர் தெரியல. டூ வீலரில் நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு அப்போ வந்து லூனா மொஃபெட்னு இருந்தது, சும்மா சைக்கிள் மாதிரி ஓட்டிட்டோம் வித்தவுட் ஈவன் நோயிங் தி டேஞ்சர்ஸ் இன்வால்வ் இன் இட். கீழே விழுந்திருந்தால் அடிபட்டிருக்கோம், ஃப்ராக்சர் ஆகிருக்கோம், செத்து போயிருப்போம். இத்தனை விஷயமும் தெரியாமல் அது வந்து அப்படியே ஜாலியாக ஓட்டணும். அதனால் டூ வீலர் வந்து அப்படியே கற்றுக்கணும்னு தெரியல. தி ரியல் டஃபஸ்ட் டாஸ்க் ஃபார் மீ வாஸ் டு லேர்ன் கார். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் 2 பேரும் வந்து நடந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்காக ஈவினிங். அப்போ நான் புல்லட் வச்சுருந்தேன். ஒன் ஆஃப் யூ கம் இந்த புல்லட், ரைட்? ஹூ இஸ் தட்? இங்கே அன்றைக்கி பார்த்தேன் புல்லட்டில் வந்தாங்க. நீங்கள் தான் புல்லட்டில் இல்லை நோன்ட்டாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு புல்லட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் வெஹிக்கிள் அப்போ. ஸோ அந்த புல்லட்டில் வந்து என்னாச்சுன்னா, அது கல்யாணம் ஆன கொஞ்ச நாளில் வந்து அந்த மாதிரி ஒரு மயக்கமாக இருக்கும். அது உண்மையாக ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். அது சாப்பிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு இதில் பெட்ரோல் போட மறந்துட்டேன். அந்த ரிசர்வ் வந்து கவனிக்கவே இல்லை. ஸோ நாங்கள் ரிசப்ஷன் போகும்போது இந்த மோட்டர் சைக்கிள் ஸ்டாப்டு. தள்ளிட்டு அங்கேருந்து ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போகும்போது ஒய்ஃப் பின்னாலேயே நடந்து வராங்க. பாவம், ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் வந்து இப்படியே வராங்க. அதை பற்றி அவங்களும் ஒன்று, நானும் சொன்னேன் ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டேன். முடிஞ்சிச்சு, பெட்ரோல் போட்டோம். ஒரு உலகத்தில் நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களை இப்போ மாவோ சொல்கிற மாதிரி நீங்கள் போயிட்டா இருந்தால் கூட காற்று வந்து மரம் சும்மா இருந்தால் கூட காற்று மரத்தை அசைக்குமா, சும்மா அப்படி போகும்போது அசைச்சு விட்டு போவோமா. அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ் போகும்போது யாரோ ஒரு கொல்லிக்கு பார்த்துட்டு, என்ன நேற்று 2 பேரும் ஜாலியாக பொண்ணிங்க பொழுது அப்படின்னு ஒன்று. ஒய்ஃப் வாஸ் வெரி வெரி அப்செட். தட் ஈவினிங் when I came home, she said வந்து டிசைட், இந்த மோட்டர் சைக்கிள்லாம் எனக்கு இனி தேவையே இல்லை, யூ ஷுட் கெட் அ கார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாது, அது வேணாமே எனக்கு பிடிக்கும். மோட்டர் சைக்கிள் வந்து எப்பவுமே எமோஷ்னலான விஷயம். இட்ஸ் நாட் இப்போ ஒரு கார்லேருந்து இன்னொரு கார் மாற்றிக்கிட்டே இருக்குன்னா அது ஒன்றும் பெரிய எமோஷ்னல் பாண்டிங்கே இல்லை. இப்போ நாளைக்கு நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, சார் இது செம்ம கார் சார் அது அப்படின்னா அது மாற்றிடும். சார் இது என்ன சார் இது இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது மாற்றுங்க சார், மாற்றிடும். ஒரு பெரிய எமோஷனல் கிடையாது. மோட்டர் சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான விஷயம். ஏன்னா நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு டீனேஜ்லேருந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஈவன் வந்து அதை ஸ்டாண்ட் போடுறது கூட உனக்கு தகுதி இல்லைன்ற சின்ன பையன்லேருந்து டக்குன்னு அடல்ட் ஆகி நம்ம ஓட்டக்கூடிய முதல் வண்டின்னு வரும்போது அது மேலே வி ஆல்வேஸ் ஹேவ் அவர் ஃபஸ்ட் லவ் வித் மோட்டர் சைக்கிள். அதில் வந்து நோ டவுட். அப்போ அந்த மோட்டர் சைக்கிள் வந்து விற்கணும்னு சொல்லும்போது நான் முடியாது அப்படிங்கும்போது வயசு சொன்னாங்க, டிசைட் பண்ணுங்க, ஒன்று மோட்டர் சைக்கிள் இல்லைன்னா நான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போது அந்த டைமில் வந்து எனக்கு தெரியல, சரி மோட்டர் சைக்கிளை விற்றுட்டோம். இப்போ கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் முடிவு பண்ணிடும். ஸோ அப்போ வந்து மோட்டர் சைக்கிள் விற்றுட்டு கார் வந்து கற்றுக்க போனபோது தான் என்னோடய லைஃப்பில் டஃபஸ்ட்டு வந்து டைம் வந்து லேர்னிங் ஆஃப் அ கார். என்ன வந்து ஒரு மேக்சினில் கூட கேட்டாங்க, அந்த September 5 டீச்சர்ஸ் டேயில் நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்க, எந்த டீச்சரை பற்றி பேச போகிறீங்க போது நான் எனக்கு கார் சொல்லிக் கொடுத்த அந்த தெய்வத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்னா. ஏன்னா நீங்கள் புல்லட்டுக்கு வந்து ஓட்டிட்டு காருக்கு போகும்போது எல்லாமே மாறி இருக்கும். என்னென்னா நீங்கள் எதெல்லாம் காலில் இங்கே பண்ணீங்களோ அது இங்கே கையில் போடுவீங்க, எதெல்லாம் இங்கே கையில் பண்ணீங்களோ அங்கே காலில் போடுவீங்க.
இல்லையா? கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர். எனக்கு அந்த அவர் என்ன சொல்லுவார்னா, சார் கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணி இது நைஸாக ரிலீஸ் பண்ணி இது ஆக்சிலேட்டர் நைஸாக அமுக்குங்க வண்டி போகணுவார். இந்த நைஸுங்கிறதுக்கு வந்து வி டோன்ட் ஈவன் நோ வாட் இஸ் தட் நைஸ். ஸோ வென் யூ லீவ் த ஆக்சிலேட்டர் படக்குன்னா வண்டி தொடக்கு நின்றுடும். இல்லை நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா வண்டி அப்படியே ஃபுல்லாக இயக்குறோம். எனக்கு வந்து தினம் வேர்த்துரும். இதுக்கு நடுவில் வந்து யூ ஹேவ் டு டூ ஸோ மெனி அதர் திங்ஸ். வாட் இஸ் தட்? லுக் அட் த லெஃப்ட் மிரர், லுக் அட் த ரைட் மிரர், லுக் அட் த பேக் மிரர், தென் வந்து முன்னால் பார்த்து ஓட்டுவாங்க. இப்படி 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 இப்படின்னு பார்க்குறதுக்குள்ள மறந்துடும். ஆனால் அவர் வந்து பொறுமையாக வந்து சொன்னார், சார் வரும் சார், ஒன்றும் இல்லை சார், வரும் சார், வரும் சார், வரும் சார், வரும் சார் சார்னா. யூஸ்வலாக எத்தனை நாளில் கற்றுப்பாங்க? 15 days 20 daysனா அதுவே அதிகம். 1 மாதம் அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணுற மாதிரி 1 மாதம் 2 மாதம் 2.5 மாதம் கழிச்சு அவன் சொன்னார், சார் இப்போ நீங்கள் இனிமேல் நீங்களே ஓட்டலாம் சார்ட்டு. அவன் ஆள் விட்டா போதுன்னு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து ஓட்ட ஆரம்பித்தேன். ஓட்டும்போது நான் ரொம்ப 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 வந்து கான்ஷியஸாக ஓட்டுவேன், ரொம்ப பயந்து ஓட்டிட்டுவேன். ஸோ ஒரு தடவை வந்து ஐ டுக் ஹர் வித் மீ இந்த கார். 2 பேரும் காரில் போகும்போது பக்கத்தில் உட்காந்து ஷி வாஸ் ஆஸ்கிங் பல கேள்விகள். பட் ஐ வாஸ் நாட் இன் அ மூட் டு ஆன்சர் அட் ஆல் பிகாஸ் ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் த ரைட். என்ன கார் இப்படி ஓட்டுறீங்க? இன்னும் ஊரில் யாருமே ஓட்டாத மாதிரி. எங்கள் அண்ணாலாம் வந்து ஒரு கையில் பிடிச்சின்னு இப்படி பேசிக்கிட்டே ஓட்டுவார்னோடனே எனக்கு கோவம் வந்துச்சு. வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு, அம்மா மகாராணி உங்கள் அண்ணா கூட வந்துடு, என்னை விட்டுடு அப்படின்னா. இது மாதிரி ஒரு 2-3 months வந்து வண்டி ஓடிட்டே இருந்தது. கடைசியில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓட்ட ஆரம்பிச்சதில்லை, கொஞ்ச நாள் ஆனால் ஓட 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 என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் நானும் வந்து அவங்க அண்ணனை விட வந்து ஸ்டைலாக ஒரு கையை விட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துக்கின்னு வண்டி ஓட்ட ஆரம்பித்தோம். இப்போ நான் வந்து இதுதான் கேள்வி, வாட் வாஸ் ஹேப்பனிங் இன்சைட் மீ? வை சடன்லி வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ரைட் அட் ஸோ ஈஸ்? ஆல் தீஸ் டேஸ் ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் வெரி வெரி டிஃபிகல்ட். என்ன காரணமாக இருக்கும்? ப்ராக்டிஸ், வெரி ஃபோக்கஸ், அப்புறம் கன்சிஸ்டன்சி, அப்புறம் that's a good answer actually, but yeah, see that's you somehow come to the right point. என்னன்னா உங்களுடைய பிரெயினுக்கும் உங்களுக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து நம்ம செத்து போகிற வரைக்கும் நம்மளோட பயணிக்கிற ஒன்று பிரெயினுக்கும் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டோம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, அது மாதிரி பிரெயின் எப்போவுமே நம்ம சொல்கிறத வந்து கேட்கவே கேட்காது. அது உங்களுக்குன்னு இல்லை, எனக்கும் அது பொருந்தும். இப்போ எனக்கு காலையில் வந்து ஐ ஹேட் ஒன் கம்பல்ஷன் டு கோ ஃபார் அ கண்டோலன்ஸ் ஒருத்தரோட இது. இப்போ எனக்கு என்னென்னா என்னுடைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்து இப்போ இங்கே 10:30 மணிக்கு தான் வரணும், ரெடி ஆகிடணும், நீங்கள் வரதுக்கு முன்னால் நான் வந்து ரெடி ஆகணும், இத்தனை இருக்குது. அப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது பிரெயின் நான் சொல்லுது, இப்போ போகலன்னா என்ன, சாயந்தரமாக போயிட்டேன்னா போனால் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, இப்படிலாம் ஓடிட்டே இருந்தது. அப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டில் சொன்னேன், ஏய் அது நல்லா இருக்காது, நீ வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு போகிறோம். ஸோ திஸ் கான்ஸ்டன்ட் கான்ஃப்ளிக்ட் வித் பிரெயின் ஹேப்பன்ஸ் வந்து பிகாஸ் பிரெயின் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ. 25% உங்களுடைய எனர்ஜி எடுத்துக்குதுன்னா, நிறைய ஒர்க் பண்ணால் பிரெயின் எல்லாமே எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா, ஆல் யுவர் அதர் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் வில் கம் டு ஹால்ட். அப்போது அந்த எப்போவுமே நீங்கள் ஒன்றுத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் மீன்ஸ் யுவர் பிரெயின் இஸ் ஓவர் ஒர்க்கிங். ஒன்று கன்சியூம்ஸ் மோர் எனர்ஜி, அதர் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதால் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து முக்கியமான ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து அசைன்மெண்ட்டு காலேஜில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே தான் லாஸ்ட் டே சப்மிஷன் அப்படின்னா நம்ம என்னைக்கு பண்ணுவோம் ஆக்சுவலாக எல்லோரும் அசைன்மெண்ட்டு? சாட்டர்டேவா? சண்டே ஈவினிங் தான். நம்ம எங்கள் தாத்தாவும் இப்போ எங்கள் தாத்தா ஸ்கூலுக்குலாம் போனாரான்னு தெரியாது, எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணார், நானும் அப்படி தான் பண்ணேன், என் பையனும் பண்ணார். சண்டே ஈவினிங் தான் நமக்கு கிரிட்டிக்கல். சண்டே வந்து நம்ம ஆக்சுவலாக அது தப்பு சொல்லலை, ஏன்னா நம்ம எழுதுலே தவிர பிரெயின்குள்ளே வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங். என்ன எழுதணும், இல்லை யாரை பார்த்து எழுதணும், எங்கே அவங்ககிட்ட நோட் வாங்கணும், ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சண்டே ஈவினிங் வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன், உட்காந்து கரெக்டாக ஒரு 7 o'clock 7:30க்கு ஆரம்பித்தோன்னா ஒரு 10 o'clock வரைக்கும் முடிச்சிடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக 8 மணிக்கு பசிக்குதுங்கிறாலும் பசிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க. அம்மா வந்து கேட்பாங்க, என்னப்பா இன்னும் சாப்பிடாம என்னப்பா பண்ணுறேன், அப்படி என்னப்பா எழுதினுக்கு அப்படிங்கும்போது உடனே உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு காண்டாகும். அதுதான் கரெக்டு இல்லை? அதே நேரத்தில் தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பா வந்து அண்ணா அப்படின்னு வந்து அதை இழுத்து என்ன பண்ணுவோம், பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறோம். ஏன்? your brain is more focused on certain things, so you simply forget about all the other environment factors including your own bodily function. அதில் தான் நீங்கள் வந்து அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் இல்லையா? நீங்கள் கரெக்டாக சாப்பிட மாட்டீங்க, கரெக்டாக தூங்க மாட்டீங்க, எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதனால தான் பிரெயின் என்ன பண்ணணும்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து விஜிலிங்காக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பிரெயினை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம்,
அதுலேருந்து அது எப்படியாவது உங்களை வந்து மாற்றணும்னு நினைக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த சண்டையில் வந்து ரொம்ப நாள் சண்டை நடக்குதுல்ல உங்களுக்கும் அதுக்கும், நீங்கள் வந்து விடமாட்டேன். அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு 20 நாள் வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடு. எந்த இதுவாமே 21 நாள் சொல்லுவாங்க, 21 days எந்த விஷயமா இருந்தாலும், வாக்கிங்காக இருந்தாலும் சரி, வந்து சிங்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை அசைன்மெண்ட்டு புது புக்கு எழுதுறது எதுவாக இருந்தாலும் 21 days பண்ணிட்டு வச்சுக்கேன். இந்த ஃபைட்டில் ஈவென்ச்சுவலி யார் ஜெயிப்பாங்க தெரியுமா? நீ தான் ஜெயிப்ப. பிரெயின் வந்து நாய்க்குட்டி மாதிரி கூட வந்துடும். என்ன ஆகும் தெரியுமா? சி போடா உங்களோட போய் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு அது வந்து அப்போ தான் உண்மையாகவே வேலை செய்யும். என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, காரில் ஏறினோடனே கீயை கொண்டு போய் இங்கே போடுறது, அடுத்து கிளச்சை அமுக்கிறது. இப்போ இல்லை, அப்போ அந்த காலத்தில் கையில் தான் கிளச்சை அமுக்கும் போதே இதை கொண்டு போய் மேலே போடுறது, அப்புறம் மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறது, ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுறது, கண் அப்படி இங்கே பார்க்குறது. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை அப்படியே கொண்டு போய் உன்னுடைய பிரெயினில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே வந்து அதை கோடிங் பண்ணிடும். அந்த கோடிங் பண்ணாத வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம். இப்போ உங்கள் வீட்டில் நைட்டில் ரூமில் எழுந்த உடனே யூ நோ வேர் டு கோ அண்ட் ஹிட் த வால், டக்குன்னு வந்து போய் நேராக எப்படி யாருன்னு சொல்கிறாங்க, பிச் டார்க். உங்களுக்கு தெரியுமா? எந்திரிச்சு ஒரு 30 degrees லெஃப்டாக போய் அங்கே போய் கை இப்படி நீட்டினா சுவிட்ச் இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்களா? எப்படி இருட்டில் பண்ணுது? உங்கள் வீட்டுக்கு புதுசாக உங்கள் கசின் வரான்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டைம் அவன் நைட்டு வந்து ஒரு லைட் போட்டுக்கிறோமா, எங்கே இருக்குது இப்படி தடவா, என்ன ரீசன், எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு தெரியுது. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் யூ கோ டு சிங்கப்பூர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அண்ட் யூ ஃப்ரம் யுவர் ஹோட்டல் யூ ஹேவ் டு கோ டு யுவர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா யூ ஆன் த ஃபஸ்ட் டே யூ வில் ஸ்ட்ரகிள் லிட்ரலி இன் ஸ்பைட் ஆஃப் ஜிபிஎஸ்னால் கூட உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது, இங்கேன்னு திரும்பி நீங்கள் போயிட்டு கரெக்டாக போவீங்க. அன்றைக்கி சாயந்தரம் திரும்பி வரும்போது அவ்வளோ பெருசாக பார்த்துக்க மாட்டீங்க. The next day when you walk to your workplace, you simply walk. Third day, fourth day நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, காலை எடுத்து வைப்பீங்க, அப்படியே நேராக நடந்து போகிறீங்க. You don't need to even think that I have to take next left, I have to take rightங்கிறது வராது. அப்போது all these operations வந்து it's nicely வந்து sequenced and coded in your brain. அந்த ஸ்டேட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் எது வேணாலும் பண்ண முடியும். இப்போ நான் என்னோட 2-3 பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். how I become a speaker, how I become a writer, how I become a cook. All this happened miraculously the last in course of last 15 years. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர், பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் எனக்கு வந்து எனக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் ரொம்ப தூரம். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலில் தான் ஒரே ஒரு தடவை வந்து ஒரே ஒரு ஆரட்டாரிக்கல் காம்படிஷனில் கலந்துக்கும் போது எங்கள் கிளாஸில் எல்லாருமே இப்போ கை தூக்குனா நானும் தூக்கணும். என்னன்னா அது மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் யூ ஹேவ் த ஃப்ரீடம் டு மூவ் அவுட். சும்மா அது ஒரு ஜாலி, எல்லோரும் தூக்குறாங்க, நானும் தூக்கிட்டோம். எனக்கு என்ன கொடுத்தாருன்னா எங்கள் இப்போ டீச்சர் டாபிக் வந்து நீ வந்து நான் ஏன் திருடனானேன், ஒய் ஐ பிகேம் அ தீஃப் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த மாதிரி நமக்கு வந்து நமக்குன்னு வந்து சேர்ந்த உடனே எல்லாரும் சிரிச்சா, அவமானமாக இருந்தது. பட் மை ஃபாதர் வந்து ஒரு எக்கானமிஸ்டாகவும் ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருந்ததுனால அவர் என்ன சொன்னார், சரி எக்ஸலண்ட் டாப்பிக்கு, யூ கேன் ரைட் ரீசன்ஸ், சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை அழகாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்தார். நானும் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படித்து பைகாட் பண்ணி இப்படி அப்படின்லாம் பேசி கையெல்லாம் தூக்கி மேலேனா கை ஷுட் கோ அப் டவுன்னா இப்படி ஒரு டான்ஸர் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் அங்கே நின்னா ஐ தாட் இட் வில் பி அ ஸ்மால் கிளாஸ் ரூம் தான் நினச்சி பார்த்தா இட்ஸ் அ வெரி பிக் அசம்பிளி. 250 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்குறான். எனக்கு அதை பார்த்தோன்னே முதல்ல ஒரு மயக்கம் வந்துச்சு ஃபஸ்ட்டு. சரி அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா, அப்போ தான் ஸ்டமக்கில் வந்து ஏதோ ஒரு ஆசிட் வந்து வரும். இதெல்லாம் எப்படின்னே தெரியாது. எல்லாமே வந்து இட் வாஸ் நத்திங் கோஆப்ரேட்டிவ், போத் ஃபிசிக்கலி, மென்டலி, என்வாயர்மெண்டலி, நத்திங் வாஸ் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் அங்கே போனோன்னே அப்படி உட்காந்துலாம் திடீர்னு பக்கத்தில் முன்னெல்லாம் கூப்பிட்றாங்க எழுந்து போடலாம். எழுந்திரிச்சு போய் பார்க்குறேன், அந்த மைக்கே வந்து ஒரு வெரி அன்ஃப்ரெண்ட்லி. அந்த காலத்தில் பெருசாக இருக்கும், பார்த்தா ஒரு பாம்பு மாதிரி இருக்கும், ஏதோ பாம்பு நம்மளை குத்துறா மாதிரி. ஸோ ஐ குடன்ட் ஸ்டார்ட் எனி திங். ஐ வாஸ் சேயிங் நான் ஏன் திருடனானேன். ஐ வாஸ் என்ன ஃபம்லிங், திரும்ப வந்து ஸ்டாமரிங் வித் வேர்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்டில் இருந்து ஒருத்தன் சொன்னான், நீ நைட்லாம் படிக்கல தான் திருடன் ஆகிட்ட அப்படின்ட்டான். எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஹோல் கிளாஸ் அசிங்கமாக போச்சு. தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அட் அ வெரி யங் ஏஜ் அண்ட் ஸ்கூல். தென் தேர் ஆஃப்டர் ஐ டிசைடட் தட் ஐ ஷுட் நெவர் பிகம் அ ஸ்பீக்கர் இன் மை லைஃப். ஐ கேன் நெவர். நம்மளே கண்டிஷன் பண்ணிக்கிறோம்ல. இதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். இஃப் யூ சே சம்திங் டு யுவர் செல்ஃப் தட் யூ வில் நெவர் பி அ சிங்கர், யூ வில் நெவர் பி அ சிங்கர். If you say to yourself that you will never be a writer, you will never be a writer.
இஃப் யூ டெல் யுவர் செல்ஃப் தட் யூ வில் பி a ரைட்டர், யூ வில் பி a ரைட்டர். ரெண்டுமே உண்மை தான். ஹென்ரி ஃபோர்ட் தான் சொன்னார். எய்தர் ஐ மீன் நீங்கள் வந்து இஃப் யூ திங்க் யூ கேன் டூ இட், யூ வில் டூ இட். இஃப் யூ திங்க் யூ கான் டூ இட், யூ வில் நாட் டூ இட். போத் ஆர் ரைட். அப்போது நீங்கள் என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு பொறுத்து தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நான் வந்து வரமாட்டேன்னு தான் நினச்சேன். பட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் சச் a way தட் ஒரு ரோட்டரியில் வரும்போது அங்கே வந்து வாண்டட் டு பிகம் அ கவர்னர் அதெல்லாம் வரும்போது என்ன வேணும் அப்படின்னும் போது பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வரும்போது அப்படி தான் ஆரம்பித்தோம். அங்கே வந்து அதே மாதிரி தான் முதல்ல வந்து நான் என்ன செய்வேன்னா, என்ன பேச போகிறோம் அந்த கண்டென்ட் எழுதிட்டு வந்து பேப்பரை வச்சுட்டு, பேப்பரை பார்த்து அப்படியே எடுத்து வச்சுட்டு பேப்பரை வச்சுட்டு இது மேலே போடியம் மேலே வச்சு பேப்பரை அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ நேரம் நீ படிக்க போகிற அப்படின்னு. அப்போது இந்த பார்த்து படிக்கிறது வந்து வேஸ்ட்டு. இப்போ இன்றைக்கெல்லாம் படித்தோன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீட்லேயே கேட்டுக்கோம் சார், இதுக்கு எதுக்கு இங்கே வந்து உட்காந்து ஒரே புழுக்கத்தில் வர உட்காந்துருக்குறோம் நீங்கள் வந்து அப்படின்வாங்க. அப்போது அது வந்து டசன்ட் ஒர்க். வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, எக்ஸ்டம்போராக பேசணுன்னா நமக்கு அது வரவே இல்லை. தென் ஃபார் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் தெர் இஸ் மெத்தடாலஜி ஆஃப் லேர்னிங். அந்த மெத்தடாலஜி ஆஃப் லேர்னிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கூல்ஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லாம் கூட வந்து இப்போ எனக்கு சொல்கிறேன் தரான் தெரியல. But we do go to schools and take training programs where we emphasize. I should not teach you how to study literature. I should not teach you how to work mathematics. But I should tell you the methodology of learning something new, which is not only applicable for your academics. Any skill in your life you can learn if you know the art of learning. எது முக்கியம் அப்படிங்கிறது அதை நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் கற்றுட்டேன். என்ன கற்றுட்டேன்னா, என்ன பிரச்சனை, அப்போ நம்ம எழுதி வச்சுட்டு வந்து பேசணுன்னா நம்ம எழுதி கொண்டு போவோம். மெட்டீரியலை வந்து நம்ம எழுதிட்டு இப்போ வந்து படிக்கிறோம். எழுதும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் இங்கிலீஷ் வந்து எழுதுகிறோம். அந்த லாங்குவேஜ் வந்து இஸ் டிஃப்ரெண்ட். அதை வந்து படிக்கும்போது தான் போர் அடிக்கும். அப்போ எழுதும்போதே நம்ம வந்து ஏன் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜில் எழுதிக்கக்கூடாது, பேசுகிற லாங்குவேஜில் எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அந்த மாதிரி எழுதும்போது பாயிண்ட்ஸாக வந்து எழுதுனதுக்கப்புறம் இப்போ இந்த ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு எதுக்கு அதை பார்க்கணும், அப்போ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடுத்து ஸ்டேஜ் 2. தென் ஸ்டேஜ் 3 வரும்போது ஒய் நாட் ஐ டேக் ஒன்லி அ கீ பாயிண்ட் இன் இட் அண்ட் எலாபரேட். அப்போது ஐ கேன் மூவ் ஆன் வித் தட் என்டையர் ஸ்கிரிப்ட். எனக்கு ஒரு கியூ வேர்டு இருந்தால் போதும். அந்த கியூ வேர்டு கிடச்சிச்சின்னா நான் வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியும், அதை பற்றி பேச முடியும் அப்படின்னு வந்தது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூட்டுக்கு போய் கற்றுக்கும்போது பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. பட் ஆல்சோ எகெயின் வந்து யூ கோ ஆன் டூ இட் எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் பண்ணும்போது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வின் அண்ட் யுவர் பிரெயின் லூசஸ். அதாவது வாட் ஐ மீன் இஸ், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. பட் நான் உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன், போட்டி 2 பேருக்கு வரும்போது கடைசியில் அது ஒத்துக்குது, இனி நான் வந்து ஒழுங்காக வந்துடுறேன். அப்போ இங்கே நான் வரேன் அப்படின்னா மார்னிங்லேருந்து நான் இங்கே என்ன பேசணும், இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 11:05 11:10 போகிறோம்னா ஒரு 12 o'clock 12:10 வரைக்கும் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத ஓவரால் ஒரு பிக்சரை கொண்டு வந்துடும். அங்கே போய் நாங்கள் அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் கண்ட்ரோலர்ஸ் இருந்தாலும் மைண்டுக்குள்ளே அது தனியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். என்னென்னு இதை தான் நம்ம சொல்லணும், ஹேபிட் சொல்லணும், இப்போ ரீடிங் ஹேபிட் எப்படி கொண்டு வரணும், அப்புறம் எப்படி வந்து ஒன்று வந்து லேர்னிங் மெத்தடாலஜி வந்து எப்படி அவங்க சொன்னால் போதும்னு முடிவு பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஐ பிக்ட் இட் அப். நவ் கமிங் டு த செகண்ட் ஒன், ரைட்டிங் நான் தேர்டாக வரேன், அதோட வந்து முடிச்சிடும். ரெண்டாவது வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ஐ தாட் ஐ ஷுட் டூ சம்திங் அப்படின்னு நினச்சது வந்து குக்கிங். அதுக்கு பல ரீசன் என்னென்னா, நாங்கள் எல்லார் வீட்லேயும் யூ ஆல் வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, குக் இருக்க மாட்டாங்க, மெய்ட் இருக்க மாட்டாங்க, சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது, எவ்ரி திங் வந்து கேம் டு எ ஸ்டாண்ட் ஸ்டில். பட் எனக்கு வந்து இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம்னா, அது லீவாக இருந்தாலும் ஒர்க்காக இருந்தாலும் ஆல்வேஸ் ஐ கெட் அப் அட் 5:45 6 o'clock in the morning. எழுந்திரிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், அது ஏன் கெட்ட பழக்கம்னா எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே அந்த மாதிரி பழக்கம் கிடையாதுனால அவங்களுக்கு வந்து ஐ எம் ஆல்வேஸ் அன் ஆட் மேன் அவுட். அதுவும் சண்டே மார்னிங், ஹாலிடே மார்னிங் 5:45 6 o'clock எழுந்திருக்குது, ஆர் யூ கிரேசி அப்படின்வாங்க. ஸோ நான் போய் முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இப்போ ரொம்ப பிரச்சனை ஒவ்வொரு வாட்டியும். அப்புறம் தான் மெதுவாக நமக்கு வேண்டியது ஏன் செய்யக்கூடாதுன்னா பெரிய கஷ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு தான். அப்போ பேசிக்காக வந்து என்ன செய்யணும், ஒரு ஃபுட்டு பண்ணணும்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ஃபுட்டுக்குள்ளே என்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்தால் அந்த ஃபுட்டு பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு பொங்கல் தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஃபஸ்ட்டு அதை தான் ஆரம்பித்தேன். ஏன்னா சண்டே மார்னிங் வந்து இப்போ பொங்கல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சாம்பார் வடை சங்கீதாவில் வாங்கிக்கலாம். அப்போ அந்த பொங்கல் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்போது அந்த இன்க்ரீடியன்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
அந்த இன்க்ரீடியன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது இல்லையா. அப்போ நீங்கள் யூடியூப் இருக்குது, வந்து இல்லைனா ரெசிபி புக் இருக்குது, இல்லை வீட்டில் ஒய்ஃப் கேட்டால் சொல்ல போகிறாங்க. அப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் ஐட்டம்ஸை முதல்ல வந்து எழுதிக்கணும் பேர். ஸோ பச்சரிசி, இந்த பாசிப்பருப்பு, அப்புறம் மிளகு, அப்புறம் இஞ்சி, இப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி நெய், முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, தீஸ் ஆர் ஆல் வெரி ஃபஸ்ட்டு அந்த ஐட்டம்ஸ் எழுதிக்கங்க. இதில் +1 -1 இருக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இதில் யூ கெட் ஃபெமிலியரைஸ் யுவர் செல்ஃப் வித் ஆல் தீஸ் இன்க்ரீடியன்ஸ், ரைட். ஃபஸ்ட்டு பச்சரிசிக்கும் புழுங்கலரிசிக்கும் வித்தியாசம் தெரியணும் இல்லையா. அவன் பாயில்டு ரைஸ்ன்னு இப்போ இதில் போட்டிருப்பான், ரா ரைஸ்ன்னு போட்டிருப்பான். எது நம்ம எடுக்கிறோம், ரா ரைஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ அது எப்படி இருக்கும், இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், அது ரொம்ப டேஞ்சரஸ். அது இந்த ஒயிட்டாக இருக்குந்தா உண்மையாக பேசுவாங்க, கருப்பாக இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்க, எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான இருக்குமோ அதே மாதிரி ஒயிட்டாக இருக்கலாம் பச்சரிசி, கருப்பாக கொஞ்சம் இதுவாக இருக்கிறது புழுங்கலரிசி கிடையாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால பச்சரிசி நல்லது, ஆக்சுவலாக வந்து ஃப்ரம் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ் வந்து புழுங்கலரிசி இஸ் ஆல்வேஸ் குட். எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், யூ ஷுட் நோ ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தீஸ். அதுக்கப்புறம் பருப்பு வந்து ஒரு 5 விதமான பருப்பு இருக்குது. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது மாதிரி பருப்புகள் இருக்குது. அந்த பருப்பில் பாசிப்பருப்புங்கிறது எது? ஸோ தென் யூ ஹாவ் டு கெட் யுவர் செல்ஃப் ஃபெமிலியரைஸ் வித் தட். அஃப்கோர்ஸ் மிளகு நமக்கு நல்லா தெரியும், இஞ்சி தெரியும். ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ். ரெண்டாவது இந்த இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ வேணும், குவான்டிட்டி, இதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு வச்சுட்டதுக்கப்புறம் தென் கம்ஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். குவான்டிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒன் கப் ஆஃப் ரைஸ் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆஃப் வந்து அந்த பாசிப்பருப்பு, இது ரெண்டுமே வந்து ஊற வைக்கணும். ஒரு 20 ஏன் ஊற வைக்கிறோன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஊற வைக்கிறோன்றது வந்து இட் வில் மேக் த குக்கிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், இல்லைனா லேட் ஆகும். அப்புறம் 20-25 மினிட்ஸ் ஊற வைக்கிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து குக்கரில் போடுறோம், இதெல்லாம் சேர்க்குறோம், எல்லாம் இவ்வளோ குவான்டிட்டி. இப்போ அடுத்தது வந்து குக்கர் வந்து ரொம்ப ரிஸ்க் என்னென்னா, குக்கர் திறக்கிற வரைக்கும் அது என்ன கதியில் இருக்குன்னு தெரியாது. நீங்கள் எலக்ட்ரிக் குக்கரில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எலக்ட்ரிக் குக்கர் அப்பப்போ திறந்து பார்க்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் குக்கரில் தான் நான் முதல்ல கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, தண்ணி இருக்கா, தண்ணி இல்லையா, இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா. அந்த வாட்டர் இஸ் எகெயின் அனதர் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் கோஸ் வித் தட். 1 + ½ 1.5 அப்படின்னா 1.5 × 3, அப்போ 4.5 டைம்ஸ் வந்து வாட்டர் வந்து ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பால் கூட சேர்த்துட்டிங்கன்னா இட் வில் கிவ் யூ எ குட் டெக்ஸ்சர், அவ்வளோதான். இப்போ இது முதல்ல வந்து எல்லாம் எனக்கு வந்து பயம். அப்போ எலக்ட்ரிக் குக்கர் திறந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு போடும். பட் அல்டிமேட் வந்து குக்கரில் வைக்கிறோம். அப்போ குக்கரில் வச்சா எவ்வளோ நேரம் டைமு, எத்தனை விசில், அது சில நேரத்தில் விசில் டக்குன்னு அடிக்கும், சில நேரத்தில் அடிக்காது, இதெல்லாம் நிறைய இருக்குது. இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து அந்த பேசிக்ஸை உடச்சிட்டோன்னு வச்சுங்களேன். இதே தான் அப்ளைஸ் டு அதர். நீங்கள் பிரியாணி பண்ணாலும் அதே தான், உப்புமா பண்ணாலும் அதே தான், எல்லாமே ஒன்று தான். அப்போது அடிப்படையில் வந்து யூ ஷுட் நோ தட் வாட் ஆர் த இன்க்ரீடியன்ஸ் தட் கோ அண்ட் மேக் இட், தென் வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ், தென் தேர்ட் வந்து இன் வாட் மிக்ஸ் இட் ஹாஸ் டு பி டன், ஃபோர்த் வந்து எப்படி குக்கிங் எவ்வளோ நேரம் வைக்கணும், அந்த ஃப்ளேம் எப்படி வைக்கணும். இதுதான் பேசிக்ஸ். இஃப் யூ நோ திஸ் பேசிக்ஸ், யூ வில் லேர்ன் எனி ப்ராடக்ட். இப்போ ஒரு அம்மாவோ இல்லை சிஸ்டரோ இல்லை சில அங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து இந்த டிஷ் எப்படி, இது என்ன, ஏதோ 1-2 தான் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பண்ணிடுவாங்க. இப்போ நானாக இருந்தால் வச்சுங்களேன், A to Z மேனுவல் வேணும் எனக்கு. எப்படி ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டிங்க, இது எவ்வளோ பண்ணீங்க, அதை அவங்க சொல்கிறோன்னே டென்ஷன் ஆகிடுவான். ஏன்னா இவ்வளோ தூரம் கேட்குறாங்க. இதே பாருங்கள், பிகாஸ் தே நோ த பேசிக்ஸ். தேல் சே இது எப்போ என்ன பண்ணுவீங்க, முன்னாலே பண்ணுவீங்களா, எடுத்துகிட்டு பண்ணுவீங்களா அப்படின்னு அதோடு முடிச்சுக்குவாங்க. நானும் ஒன்று அளவுக்கு ஈக்குவல் தான், அதனால அந்த டிஷ் எனக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தான் நம்ம ரைட்டிங்க்கு வரோம். இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இப்போ தான் வரோம். 2 விஷயம் வந்து, ஒன்று வந்து மேக் அன் ஹேபிட் ஆஃப் ரீடிங். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெதர் யூ லைக் இட் ஆர் யூ டோன்ட் லைக் இட், யூ ஹாவ் நோ சாய்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இஃப் யூ கம் அவுட் டுமாரோ அவுட் சைட் திஸ் வேர்ல்ட், நான் ஏற்கனவே ஐ டோல்ட் யூ இன் த ஏர்லியர் மீட்டிங்ஸ் ஆல்சோ, இஃப் யூ கம் அவுட் டுடே, mere marks are not sufficient, because everybody today score very well. Everybody comes with good credentials. So 2 விஷயம் வந்து important. What is your contribution to the society? People will ask you, say, I have done a volunteering work. How many of you are interested? That's very very important. When you want to go higher studies outside India, they always look at you whether you have done any volunteering service. எங்கேயாவது ஹோமில் போய் கொஞ்ச நேரம் 2 hours சப்போர்ட் பண்ணிங்களா, இல்லை ஏதோ ஹாஸ்பிட்டலில் போய் வந்து, ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து விட்றதோ, இல்லை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதோ, இல்லை இஃப் யூ கோ டு பேங்க் ஹெல்ப் பீப்புள் டு ரைட், தீஸ் ஆர் ஆல் வாலண்டியர் ஒர்க் தான். இது வந்து நீங்கள் இஃப் யூ டூஸ் வித் சம் ஏஜென்சி, யூ கெட் சர்டிஃபிகேட்ஸ். தட் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இதே மாதிரி இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறது லிஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டே இல்லை, நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஷாலோவாக இருக்கீங்களா இன்டெப்த்தாக இருக்கீங்களான்னு எதிர் சைடில் உட்காந்துருக்கவங்களால கண்டுபிடிக்க முடியும். 5 மினிட்ஸில் பேசும்போதே தெரிஞ்சிடும். யூ ஜஸ்ட் ஹாவ் யுவர் புக்கிஷ், அவ்வளோதான். யூ நோ ஒன்லி யுவர் அகாடமிக்ஸ். அதுக்குள்ளே போனால் தான் நிறைய டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். when you talk to them about the topic on which they are so familiar year after year, they'll go out, என்ன சொல்கிறது, அப்படியே ஃபுல் பிக்சரில் போய் பேசுவாங்க. கூல் எதுக்கு இவ்வளோ, நான் என்ன கேட்டேன் நான் அப்படின்னு நினைப்போம். இதே நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று கேளுங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஐ லவ் டு லுக் அட் இட் அப்படின்வாங்க. அப்போது நமக்கு தெரியும் அவங்க அதை தாண்டி வெளியில் வரல, கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளையாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து வெதர் யூ வாண்ட் டு பி அன் யூபிஎஸ்சி aspirant, or you want to become a teacher, want to be a journalist, or you want to be anything, ultimately வந்து what counts is நீ புக் தான். நீங்கள் வந்து அன்றைக்கி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இங்கே இருக்காங்களே, யார் எனி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இன் திஸ் குரூப் who want you said, right? See, so all of a sudden you cannot pick up books and start you don't mind if I sit for some time? See, நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து புக்கை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படித்து போக முடியாது. யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் 100 மீட்டர் டேஷ்னு வச்சுக்கோமே, யூ ரன் ஃபாஸ்ட். பட் திடீர்னு வந்து நாளை காலையில் வந்து ஓடுனா உங்களால் ஓட முடியாது. அப்போ யூ நீட் டு ஹாவ் ப்ராக்டிஸ் எவ்ரி டே. நீங்கள் ஓடி பண்ணால் தான் வந்து ஒரு மேரத்தானுக்கோ இல்லை 800 1200 ஓடணும்னா நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். உங்கள் வந்து யுவர் லெக் காஃப் மசில்ஸ் ஷுட் பி ஸோ ஃப்ளெக்சிபிள், லெக்ஸு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஓட முடியும். அதே மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் வந்து யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் சம்திங் ஃபார் யுவர் இன்டர்வியூ. திடீர்னு ஒரு 5 புக்கை எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்தா பிரெயினில் ஏறவே ஏறாது. அப்போ தான் தெரியும் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம் வந்து அதுதான் லைஃப்பில். அப்போ என்ன செய்யணும்னா டெய்லி கொஞ்சமாக இது எப்படி தெரியுமா இருக்குது, நாளைக்கு வெயிட் லிஃப்டிங் போகிறேன்னு முதல் நாள் ஃபுல்லாக உட்காந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்டுட்டு போனால் என்ன ஆகும், அது மாதிரி தான். ஒன்றுமே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் ரூமு தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் இஃப் யூ ஸ்டார்ட் ரீடிங். நிறைய பேர் பார்த்துருக்குறேன். நான் வந்து இது டிஎன்பிசி எழுதலான்னு இருக்கிறேன்னு வாங்க, பப்ளிக் சர்வீஸ் எழுத போகிறேன், என்ன பண்ண போகிறீங்கன்னா ஐ காட் ஆல் த புக்ஸ். அந்த எல்லா புக்கும் வாங்கி வச்சுட்டு ஒன்று தலைக்காணியமாக இருக்கும், அதை பார்த்துட்டே இருப்பாங்க, படிக்கிறாங்க. ஒன்றுமே எல்லாமே ஈஸியாக இருக்கும். சி இது சேட் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஆர் தி ஐரனி ஆஃப் தட் வந்து இந்த காம்படிஷன்ஸோட பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் எங்கே ப்ராப்ளம் தெரியுமா, இந்த எக்ஸாம்ஸில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டைம் இஸ் இன் எசன்ஸ். நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை வந்து எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்களோ that will only make you different from rest of the students. You say 100 questions are there, 100 one-word questions, எல்லாமே ஏதோ தெரியுது, கொஞ்சம் யோசிச்சா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் அந்த யோசிச்சு வரும்போது நான் 30 கொஸ்டின் தான் பண்ணியிருப்பேன். என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவ வந்து பார்த்தீங்கன்னா 90% வாங்கியிருப்பாள். பிகாஸ் அவளுக்கு வந்து she would have taken only few seconds to tick. அவள் டிக் மட்டும் தான் டைம். அந்த கொஸ்டின் படிக்கும்போது இதா இந்த ஆன்சர் எங்கேன்னு தேடி போய் டிக் பண்ணுவாங்க. இந்த ஏதோ ஒரு வந்து வேர்ஸ் கொடுத்துட்டு இது யாருது, கீட்ஸா மில்டனா ஷேக்ஸ்பியரான் போது அந்த வேர்ஸ் படிக்கும்போதே ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸ் பார்க்கும்போதே she will know that this is கீட்ஸ். அப்போ எங்கே இருக்குது நேரப்போ அதுதான் அந்த தேடி போய் டிக் பண்ணுவாங்க. நாம வந்து யோசிப்போம், இதை நம்ம படிச்சோம் எங்கே யூஸ் பண்ணு, அப்படின்னு எடுத்து போய் நம்ம பண்ணுறதுக்குள்ள அதில் ப்ராப்ளமே வந்து how quickly you complete your paper. அப்போது the important thing is you have to read every day a book. அதுக்கு வந்து ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹேபிட் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் அ லாங் ரன். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து எப்போவுமே கேரி அ புக் வித் யூ ஆல்வேஸ். கேர்ள்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஹேண்ட்பேக் வச்சுருப்பீங்க, புக்கு வந்து ஒரு சின்ன புக்கு வச்சுக்கோங்க. பாய்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் என்னென்னா நம்ம எப்போவுமே அந்த பேக்கை ஸ்கூலுக்கே எடுத்து போக மாட்டோம், அதான் ப்ராப்ளம். நமக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது நீங்கள் வந்து அதை வச்சுக்கணும், கையில் தான் வச்சுக்கணும், வழி கிடையாது. பட் அந்த புக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் எங்கே வெயிட் பண்ணுறீங்க, எங்கே இருந்தாலும் உங்கள் கையில் வந்து இப்போ நீங்கள் ஒரு புக்கு கையில் வச்சுருக்கீங்களா, எல்லாத்த விட ஒன்று தெரியுமா, நீ வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் வாட்ச் கட்டியிருந்தாலோ இல்லை வந்து ஒரு 70,000 ரூபாய் ஃபோன் வச்சுருக்கிற ஸ்டேட்டஸோட கையில் ஒரு புக்கு வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாகவே வந்து உங்களை அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, பெரிய ஒரு அறிவாளிப்பா அப்படின்னு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஏமாற்றத்துக்காவது கையில் புக்கு வச்சுக்கிறது நல்லது. நாங்களாம் அந்த காலத்தில் வந்து அப்படி தான், நாங்கள் லோக்கலாக ஒரு புக்கு வச்சுருப்போம் படிக்கிறதுக்கு. ஆனால் ட்ரெயினில் ஏறணுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் கையில் இருக்கும்,
அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா பார்த்தா பையன் இப்போ பெரிய ஆள்ப்பா, பிஸ்தாப்பா, இங்கிலீஷ் நாவல்ஸ் தான் படிக்கிறான் அப்படின்னு நினைப்பான். ஸோ அந்த மாதிரியாவது வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வழியில் வந்து யூ ஷுட் கெட் யூஸ் டு எ புக், ஃபீல் ஆஃப் தட். எவ்ரி டே வந்து ஸ்டார்ட் லிட்டில். நான் 2 பேஜ் படிப்பேன், 3 பேஜ் படிப்பேன், இது போதும், அதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு வச்சுக்கோங்க. 2 pages இஸ் ஓகே. அப்புறம் 2 வந்து ஆட்டோமேட்டிக்லி 4 ஆகும். 4 8 வந்து 80 பேஜஸ் ஆனது உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு 2 pages இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். செகண்ட் 4 பேஜஸ் வந்து நெக்ஸ்ட் டே போய் 4 பேஜாக படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தெரியும். அதுக்கடுத்த நாள் வந்து 8 பேஜ் படிக்கும்போது கொஞ்சம் ஓகே போடா அப்படின்னு உங்களுக்கு கோவம் வரும். அந்த 8 தளர்ந்துட்டு வச்சுக்கோங்க. 4வது நாள் வந்து நீங்கள் 80 பேஜஸ் படிக்கிறது உங்களுக்கு தெரியாது, இழுத்துட்டு போயிடும். ஸோ அதனால் யூ ஷுட் மேக் அன் ஹேபிட். அப்படியே இருந்தாலும் 21 நாளைக்குள்ளே அது செட் ஆகலன்னு வச்சுங்களேன். 21 days நீங்கள் ஸ்டாக் பண்ணி செட் ஆகல என்ன பண்ணுவீங்க? திரும்ப ஒரு 21 days வச்சுக்கணுமே தவிர யூ ஷுட் நெவர் கிவ் அப் ஸோ ஈஸிலி. நான் விட்டுருந்தா இன்னைக்கு கார் ஓட்ட முடியுமா? இங்கே வந்து ஸ்டைலாக காரை எடுத்து வரோம், அப்படி திருப்புறோம், அப்படி ஸ்டைலாக நிறுத்துறோம்ல. நான் அன்றைக்கே டிசைட் பண்ணியிருந்தேன்னா கார் ஓட்டிருக்க முடியாது. அதனால் நெவர் கிவ் அப். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நமக்கும் அதுக்கும் இன்னும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேக் அன் ஹேபிட். அப்புறம் ரைட்டிங் எப்போ வரும்னா, ரைட்டிங் வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. நீங்கள் என்ன எழுதுவீங்க ரைட்டிங்? திடீர்னு போய் என்ன எழுதுறது? அது வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று எழுதலாங்க. ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் இன் சோஷியல் மீடியா வேர் யூ கோ அண்ட் போஸ்ட், நாட் ரீல்ஸ், வேர் யூ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ்லி சம்திங், ஆர் யூ ஹாவ் யுவர் ஓன் பிளாக்? எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? யாருமே இல்லை. பிளாக் கிடையாது. சரி, பிளாகே இல்லை, இப்போ அந்த கான்செப்டே இல்லை. இருக்கா? நீங்கள் வச்சுருக்கீங்களா? இப்போ நீங்கள் எங்கே போய் எழுதுவீங்க? எழுதுறதே இல்லை இப்போ. அப்போ நீங்கள் பட் நாங்கள்லாம் ஃபேஸ்புக் இருக்கிறதா, நீங்கள் ஃபேஸ்புக் வரது இல்லையா? ஆனால் நாங்கள் இப்போ இன்ஸ்டாக்கு வந்துன்னு இருக்கோம். பி கேர்ஃபுல். அதனால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நீங்கள் எங்கே போனாலும் வருவோம். நீங்கள் அடுத்தது எங்கே போவீங்க? என் பையன்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், அவன் வந்து இன்ஸ்டாவில் தான் இருப்பான். நான் கேட்டேன், என்னடா அட்வான்டேஜ் ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாக்கலாம்? ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான். என்னன்னா, நீ இங்கே இல்லை அப்படின்னா. அப்போது நீங்கள் அந்த இடத்துல இல்லை, யூ ஆர் நாட் தேர்னோ, அதான் பெரிய அட்வான்டேஜ் தான். பட் ஆக்சுவலாக நீங்கள் யூ ஷுட் ஹாவ் சம் பேஜ் ஃபார் யூ. கிரியேட் அ ஃபேஸ்புக் பேஜ் ஃபார் யூ. பிகாஸ் நீங்கள்லாம் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் இல்லாமல் வேறு யாருமே இல்லைல்ல. ஸோ 4-5 மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க எத்திராஜ்லேருந்து. ஐ ஷுட் செக். சரி, பரவாயில்ல. நீங்கள் வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி வந்து போய் முதல்ல ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் எழுதுங்க. ஷோ யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். இப்போ எனக்கு கிராமர் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி வந்து நிறைய வழி இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் பிரச்சனை இருந்தது. நான் சொல்கிறது 25 years முன்னாடி என் ஒய்ஃப்கிட்ட கொடுப்பேன். ஏன்னா ஒய்ஃப் வந்து கான்வென்ட் எஜுகேட்டட். ரொம்ப சாதாரணமாக தமிழ் மீடியத்தில் படித்து இங்கிலீஷ் வந்ததுனால நமக்கு கொஞ்சம் பயம். நம்ம எழுதுறதுல வந்து ஹேஸ் பண்ணுமா, ஹாவ் பண்ணுமாலாம் நிறைய அந்த ப்ராப்ளம் நிறைய இருந்ததுனால ஒய்ஃப்கிட்ட கொடுப்பேன். ஒய்ஃப் முதலெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவோம். போ அல்ட்டிக்காக இருந்தாங்க. சும்மா இருப்பா, எப்போ பார்த்தாலும் அதை கொடுத்துட்டு, சரி இப்போ தானே கொடுத்துருக்கீங்க, நாளை கொடுக்குறேன்னு. அப்படி வெயிட் இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து ChatGPT எல்லாம் அந்த கூகுள் இது வந்ததுக்கப்புறம் ஈஸியாக போச்சு. லாங்குவேஜ் கிராமர்லேயே வந்து ஹெல்ப் அஸ் லாட். பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. கிராமர்லாம் உனக்கு காட்டும், பெட்டர் யூ சேஞ்ச் திஸ், அதெல்லாம் இருக்கும். அதை எவன் போய் சேஞ்ச் பண்ணுறது? இப்போ அப்படி இல்லை, க்ளீனாக எழுதி கொடுக்குது. இந்த இங்கிலீஷ் எனக்கு பத்தாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. வின்ஸ்டன் சர்ச்சில் ரேஞ்சுக்கு கொண்டு போனால் அதையும் செய்யுது. இல்லை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ரேஞ்சுக்கு கொண்டு போனால் அதையும் இன்க்ரீஸ் பண்ணு. கொஞ்சம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் மாதிரி நீ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கூட அதையும் எழுதி கொடுக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த காலத்தில் இல்லைன்னு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம எத்தனையோ வந்து லவ் லெட்டர்லாம் எழுதிக்கலாம்னு வச்சுக்கேன். நம்ம லவ் லெட்டர் பார்த்தா ஒரு பொண்ணு உனக்கு இங்கிலீஷே வரலையாடா அப்படின்னா, அப்போது ஆஸ் அ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் அங்கேயே போய் கொடுத்தனா நடத்திட்டு இருப்பாங்க. நீ BMW கார் இருக்கலாம் சார், மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இருக்கலாம் சார், லேட்டஸ்ட் மாடல் இருக்கலாம் சார், கார் ஓட்டலாம் சார். அதுக்காக ராத்திரிலாம் கார்லேயே தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா? கார்லேயே இருப்பேன், கார்லேயே சாப்பிடுவேன், கார்லேயே படுத்துப்பேன், கார்லேயே போனால் எவ்வளோ பைத்தியக்காரனோ அதே மாதிரி தான். சோஷியல் மீடியா இஸ் அ சொஃபஸ்டிகேட்டட் வெஹிக்கிள். யூஸ் இட் அப்ராப்ரியேட்லி, கம் அவுட். ரிஸ்க் இருக்க தான் செய்யும். யாருக்கு ரிஸ்க் இருக்குது? இல்லை, இப்போ பாய்ஸுக்கு இருக்குது, கேர்ள்ஸுக்கு இருக்குது. நீ ரோட்டில் போனால் கூட தான் சைட் அடிக்கிறேன். அதுக்காக நீ வந்து ரோடுகளே போக மாட்டேன்னு சொல்கிறோமா? கிடையாது. You should know how you are matured enough to handle such things, whether it's on the road or in a social media, you know better. But you should never
வந்து shy away from all this. But you are all there in the social media. That means you are only enjoying where it gives you instant gratification. பட் இங்கே வந்து போய் போஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து பர்டன் ரசலோடைய பர்த்டே ப்ளஸ் இன்னைக்கு வந்து நான் உங்களோட வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்கை பற்றி பேசுகிறேன். கோ அண்ட் ரைட் ஃபியூ சென்டென்சஸ். டுடே வந்து திஸ் ஃபெலோ கம்ப்ளீட்லி வந்து ஸ்பாயில் மை ஹாப்பினஸ் இந்த ஃபோர்நூன் பை வந்து இதை அதையும் பேசலான்னு போடலாம், இல்லை செம மோக்கான்னு போடலாம். என்ன வேணால் யூ ஹாவ் ரைட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ். ஒளிஞ்சிக்காதீங்க. போய் வேற ஒரு ஐடியிலலாம் ஒளிஞ்சிக்காதீங்க. எதை வேணால் எழுதுங்க. பட் என்னன்னா மற்றவங்களை வந்து காயப்படுத்தாமல் செய்யுங்க எதை செஞ்சாலும். திஸ் குட் ஹேவ் பீன் பெட்டர் அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜ் தான். இந்த வே யூ சார் இந்த ட்ரெஸ் எப்படி சார் இருக்குது அப்படின்னா பார்த்தா ஒன்றுமே கேவலமாக இருக்குது, ஆனால் சொல்ல முடியுமா கேவலமாக இருக்குது, ஓ நைஸ் பட் கொஞ்சம் நல்லா கூட பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பாலிஷ் இன்டைரக்ட் வே ஆஃப் சேயிங் கன்வேயிங். அந்த மாதிரி சோஷியல் மீடியா லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வென் யூ கோ அண்ட் எதுக்கு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வந்து சோஷியல் மீடியா நிறைய எழுதினேன். ஆரம்பத்தில் வந்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருந்தது. எனக்குன்னு சில பேர் இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் மெதுவாக ஆரம்பித்தேன். சரி, இப்போ உண்மையாகவே சீரியஸ் ரைட்டராக எப்படி வரணும், இதுதான் ஃபைனல் பார்ட் ஆஃப் அவர் டிஸ்கஷன் டுடே. ஐ வாண்ட் டு see all of you. சரி, ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் முதல்ல போகிறதுக்கு முன்னால் ஒன்று கிளாரிஃபை பண்ணிப்போம். இவங்க தான் எழுத முடியும், இவங்கெல்லாம் எழுத முடியாது. நான் இப்போ கேட்பதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் சொல்லணும். இப்போ ஒரு 2-3 கேள்வி கேட்பேன். இவங்கெல்லாம் எழுத முடியும், இவங்கெல்லாம் எழுத முடியாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ யாராவது சொல்கிறீங்களா? இல்லை. பாய்ஸ் எல்லாம் எழுத முடியும், கேர்ள்ஸ்லாம் எழுதவே முடியாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கான்வென்ட் எஜுகேட்டட்ப்பா, அவங்கெல்லாம் படிக்கிற காலேஜ் பெரிய காலேஜ்ப்பா, அவங்களால தான் எழுத முடியும், அதெல்லாம் என்னால் எழுத முடியாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அவன் நிறைய படிக்கிறான், டெய்லி படிக்கிறான், அவனால தான் எழுத முடியும், நான் படிக்கவே இல்லை, எழுத முடியாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ட்ரூ ட்ரூ. நீங்கள் படிக்கலைன்னா எழுத முடியாது சார், ஞாபகம் வச்சுங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் டைம் டு ரீட், யூ டோன்ட் ஹேவ் டைம் டு ரைட், ஸ்ட்ரெயிட் அவே டிஸ்கவுண்ட். ஓகே, வெரி ஹாப்பி தட் ஆல் ஆஃப் யூ ஆர் இன் சேம் பேஜ். எஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நான் எப்படி சார் வந்து செய்ய முடியும்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் இப்போ பாய்ஸாக இருக்கும்போது, உங்களை மாதிரி ஏஜில் இருக்கும்போது நாங்கள் வீக்கெண்டில் மூவிஸ் போவோம். அப்போல்லாம் என்டர்டைன்மெண்ட்னா மூவிஸ் வர எதுவுமே கிடையாது. இது டெலிவிஷன் இஸ் மொக்கையானதை 6:30 to 8 o'clock வயலும் வழுவும் வந்து எல்லாம் முடிச்சு 8 மணிக்கு டெல்லியிலேருந்து ஹிந்தியில் ஒரு அம்மா வந்து இறங்கிச்சுன்னா முடிஞ்சுது. இப்படித்தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்த டைமில் எங்களுக்கு வந்து பெரிய விஷயமே சினிமாவில் வந்து நாங்கள் எல்லாமே பார்த்தோம். நாங்கள் தான் விஜயகாந்த் படத்தையும் சப்போர்ட் பண்ணோம். டி ராஜேந்தர்லாம் இன்றைக்கி இருக்கிறாருன்னா நாங்கள் தான், இல்லைன்னா டி ராஜேந்தர் இருக்க முடியாது. நாங்கள் போய் அவர் படத்தெல்லாம் பார்த்து கை தட்டி சூப்பர் 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 அப்படிலாம் பண்ணி அவர் வந்து எல்லோரையும் நாங்கள் கேரி பண்ணி கொண்டு வந்தோம். அப்போது படம் பார்த்துடுறோம். ஆனால் படத்தை பார்க்குறத விட இப்போவும் இருக்காங்க அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் அந்த படத்தை பற்றி நிறைய பேசுவோம். நைட் அங்கேருந்து வரோம்ல தேட்டர்லேருந்து விடிய பேசுவோம். ஏன்னா நாங்கள் அதுக்கு போல் வீட்டுக்கு போக முடியாது. நைட் ஷோ முடிச்சுட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா பேரண்ட்ஸுக்கு. அதனால் யாராவது ஒரு வீட்டில் வந்து மடம் மாதிரி இருக்கும், யாரெல்லாம் போய் திறந்து போய் படுத்துக்கலாம். காலையில் அவங்க வந்து பார்ப்பாங்க யார் எத்தனை கால் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவ்வளோ காஃபி போடுவாங்க. ஆனால் அதனால் நாங்கள் எவ்வளோ டைம் லேட் ஆனாலும் பரவாயில்லட்டு ஒரு 3-3:30 ஆனாலும் பேசுவோம். அப்போ அந்த டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், மூவியை வந்து டிசெக்ட் பண்ணுவோம். அதாவது வந்து இப்படி அதில் ஒருத்தன் வந்து ஒரு தடவை எரிச்சல் பட்டு சொன்னான், படம் பார்த்தோமா ஜாலியாக வரணும், உட்காந்து லூஸு மாதிரி படத்தை வந்து அனலைஸ் பண்ணி நீங்களே போய் நல்ல படம் எடுத்தால் தான்டா முடியும் அப்படின்னா. அது அப்போ வந்து அவன் கோவத்தில் சொன்னது. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா தட்ஸ் ட்ரூ. That the more and more you critically analyze something, this is not the way you should cook this அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். It should have this taste, that taste நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. That means I am also slowly promoting myself as a creator. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது, என்ஜாய் பண்ணுறது. நீங்கள் இது வரைக்கும் என்ன படம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் படம் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. ஓடிடி வந்தபோது எனக்கெல்லாம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? எனக்கும் நீங்கள் நினைக்காதீங்க பெரியவங்க ஆகிட்டாங்கன்னா அவங்களாம் ஜாலிப்பா, நம்மள மாதிரி இவ்வளோ கஷ்டம் கிடையாது. எனக்கும் என் சன்னுக்கும் ஒரு தடவை ஆர்குமெண்ட் வந்து அவன் சொன்னான், உனக்குலாம் என்னப்பா லைஃப் ஜாலிப்பா, நினச்சா ஆஃபீஸ் போகிறீங்க வரீங்க, என்ன மாதிரியா டெஸ்ட்டுக்கு காலையில் வந்து நான் வந்து ஐ ஹவ் டு ப்ரிப்பேரு, நோட்ஸ் எடுக்கணும், அசைன்மெண்ட் எழுதணும், இதுக்கு நடுவில் இப்போ பீர் குரூப்பில் வந்து இந்த படம் பார்த்தியா அந்த படம் பார்த்தியா இதையும் நான் பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்குது எங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா. அப்போ நாங்கள் வந்து அந்த இருக்கிற டைமில் தான் நான் வந்து இதில் வந்து கிரிக்கெட் பார்க்கணும், சாக்கர் பார்க்கணும், இத்தனை விஷயங்கள் வந்து எங்களுக்குலாம் லைஃப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுப்பா அப்படின்னா.
ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா நாங்களும் வந்து நாங்கள் ரொம்ப இங்கே உட்காந்து நிற்கிறதுனால நல்லவன்லாம் நினச்சிக்காது. நாங்களும் வந்து பீப்புள் வில் அட் அவர் ஏஜ் வில் கெட் மோர் அடிக்டிவ். ஆக்சுவலி நிறைய சினிமா பார்ப்பாங்க, நிறைய சில பேர் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் நிறைய உழண்டுக்கிட்டது யார்? ஹூ ஸ்பெண்ட்ஸ் மோர் டைம் இன் ஃபேஸ்புக்? யார்? யூ ஒன்லியா? அந்த பூமர் அங்கிள்ஸ் தானா? நான் இல்லைப்பா. அந்த அந்த பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து சில பேர் வந்து கண்ணு காலையில் வந்து அப்படியே குழண்டு வரும். என்னென்னு பார்த்தா நைட்டெல்லாம் உட்காந்து சேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து தெரியவே தெரியாது அது வந்து பொண்ணே இல்லைன்னு. இவன் உட்காந்து அது கூட கண்டுபிடிக்க தெரியாது, ஃபேக் அக்கௌண்ட் கூட தெரியாது இந்த பூமருக்கு. அது உட்காந்து நைட்டெல்லாம் வந்து சேட் பண்ணிட்டு வரும். அப்பா அவன் பையன் சொல்லுவான், அப்பா அவன் அந்த ஆளுப்பா வரும், உங்கள் மாதிரி ஒரு ஆளுப்பா, இது கூட தெரியாது, இவங்க எப்படிப்பா கண்டுபிடிச்சானுவான். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்கள் வந்து எல்லாருக்குமே அப்போ இந்த ஓடிடி வந்தபோது என்னோட சன் கிட்ட வந்து நான் சொன்னேன், எனக்கு வந்து இப்போ நாங்கள்லாம் ஒரு காலத்தில் இப்போ உங்களுக்குலாம் பெரிய விஷயமே இல்லை. பிகாஸ் நீங்கள் பிறக்கும் போதே வந்து சேட்டலைட் டிவி வந்துச்சு, நிறைய வந்துச்சு. இப்போ எங்களுக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரைடே மூவி வந்தால் போகலாமா வேண்டாமான்றதுலாம் யோசிச்சு தான் போவோம், அவ்வளோ விஷயம் இருந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களுக்கு வந்து ஓடிடி வந்து பெரிய பிளாட்ஃபார்ம். நான் படிக்கிற காலத்தில் மிஸ் பண்ணது, நான் வந்து ட்ராவல் டைமில் மிஸ் பண்ண படம்லாம் இப்போ இருக்குது, நான் பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஐ ஆஸ்க் மை சன், உங்களோட பெரியவர் தான், அவர்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்னான், ஒருத்தன் சொல்லிட்டான் வந்து நீ பார்க்காதப்பான்ட்டான். இன்னொருத்தன் சொன்னேன், ஏன்ப்பா நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றி ஏதாவது எழுதுங்கப்பா அப்படின்னா. நீங்கள் தான் நிறைய எழுதுறீங்களே பண்ணுங்கண்ணா. அது வந்து அவன் தமாஷா சொன்னது எனக்கு அது சீரியஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, ஒரு படம் பார்த்தா அந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு ரைட்டப் எழுதணும், அந்த படத்தை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஐ மேட் இட் கம்பல்சரி ஃபார் மை செல்ஃப். அது மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் என்ன சினிமா பார்த்தாலும் இப்போல்லாம் நான் வந்து நாளைக்கு ஒன்று தேடிட்டு வந்து பார்க்க முடியாது. We need to, that's what I said, there is a constant fight goes on all the time, conflict with our own brain, right? அப்போது அதை கண்ட்ரோலில் இழுத்து பிடிக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் மாதிரி சில சேலஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு, யூ cannot resist yourself, தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இன்றைக்கி ஒரு 2 பேஜ் நீ எழுது, நான் தரேன் அப்படின்னு நீங்கள் யூ டாக் டு யுவர் செல்ஃப், யூ ஹாவ் அ டீலிங் வித் யுவர் செல்ஃப், தட் வில் பெனிஃபிட் யூ லாஸ். நான் சில நேரங்கள் எங்கேயாவது 500 ரூபா தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன், மனசு ரொம்ப வருத்தப்படுச்சா. நம்ம யாருக்காவது 500 ரூபா கொடுக்குறதுல சந்தோஷம், ஆனால் 500 ரூபா தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கலாம், அச்சோ 500 ரூபா கொடுத்துட்டோமா அப்படின் போது நான் என்ன செய்வேன்னா, ஓகே டிக்கண்ணா, இதுக்கு வந்து ஒரே பனிஷ்மெண்ட்டு, நீ ஏதாவது வந்து மற்றதை வந்து ஃபோர்கோ பண்ணி மிச்சப்படுத்தி 1000 ரூபா வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம், எங்கேயாவது வந்து வேறு செலவை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் வச்சுக்கிறோம். அது மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒரு மூவி போனால் கிரிட்டிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள், அதை பற்றி எழுதுங்க. நீங்கள் போஸ்ட் பண்ணணுன்றது தப்பே இல்லை, பண்ணலாம், நிறைய பேர் செய்கிறாங்க. தட் வில் ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்புள் லைக் அஸ் வில் கம் டு நோ. தெர் இஸ் அ நெட்ஃப்ளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு ஒரு சைட் இருக்குது, பேஜ். நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பார்க்குறவங்களாம் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதில் போய் பார்த்து நான் பார்த்த எல்லா படமே ஆசம். அதாவது எனக்கு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நான் போய் தேட வேண்டியதில்லை, அந்த மூவி நல்ல படமாக எதுவுமே இல்லை, அங்கே கிடைக்குது. அதில் எல்லா விதமான ஏஜ் குரூப்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ டூ சம்திங், தென் யூ வில் ஆல்சோ லேர்ன் ஹவு டு கிரிட்டிக்கலி லுக் அட் இட். இது வந்து மூவி, நான் சொல்கிறது அடுத்தது புக். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ரீடிங் அ புக், இந்த புக்கு ஏன் போர் அடிக்குது, இந்த புக்கு ஏன் நல்லா இருக்குது, இதை மொத்தம் நீங்கள் பாருங்கள். நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஆரம்பித்தது. ஏன் சில பேர் பேசினா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறோம், சில பேர் பேசும்போது எப்படா முடியும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? Why we get such kind of feeling? It's not the content, it's not the information we derive in that speech, but something there which makes us to get glued to that speech. It is true with the movie also. சில மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, கதையே இருக்காது, பட் ஆனால் somehow வந்து யூ அந்த 2 hours போனதை யூ டோன்ட் நோ ஹவ் யூ ஸ்பெண்ட். அதே மாதிரி தான் சம் புக்ஸ். இட் கேன் பி எனி ஜானர், பட் யூ அந்த புக்கு கையில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கிறேன், டில் த லாஸ்ட். ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் ரெட் ஹாரி பாட்டர் இன் ஒன் கோ? ஹவ் யூ ஆல் ரெட் ஹாரி பாட்டர்? இல்லையா? அதெல்லாம் என்னோட சன்ஸ் தான் நான் பார்த்தேன். நான் சத்தியமாக நான் படிக்கவே இல்லை. என்னால் ஒரு 10 pages 20 pages கூட என்னால் க்ராஸ் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அதில் ஒத்தே போகலை சில விஷயங்கள்லாம். ஆனால் என்னோட சன்னெல்லாம் வந்து நான் பயங்கரமாக பார்த்தேன். இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது இப்படி எடுத்து ஆரம்பிப்பான், அப்படி இப்படி சாய்வான், அப்புறம் இப்படி சாஞ்சிருவான், அப்புறம் தலை வந்து இங்கே இருக்கும், கால் கீழே இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தலை தரையில் இருக்கும், கால் இப்படி இருக்கும், இதில் நடுவில் வந்து ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான்,
ஃபுல் கோ வந்து முடிச்சிருக்கிறத நான் பார்த்தேன். அப்போது என்ன வாட் இஸ் தட் இந்த புக் வந்து அதுக்கப்புறம் தான் திரும்ப படித்தேன். படித்த பிறகு தான் புரிஞ்சிச்சு, ஜேகே ரவுலிங் வந்து காட் தி நேக் ஆஃப் ட்ராயிங் யூ. இந்த பைட் பைப்பர்னு ஒரு ஸ்டோரி படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல இல்லையா? போய் படிங்க, அருமையான கிளாசிக்ஸு. ஸோ பைட் பைப்பர் மாதிரி ஷீ ஹேஸ் தட் ஆர்ட் ஆஃப் புல்லிங் யூ ஃப்ரம் பேஜ் 1 டு தி எண்ட். அப்போ யூ ஷுட் நோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். இதை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ரைட்டிங்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். when you start posting, some will be appreciated, some may not be appreciated. Why some are appreciated, some are not appreciated? You keep analyzing, you keep doing it. இதெல்லாம் ஸ்மால் ஒன் டைம் போஸ்டிங். அது வந்து வெரி வெரி என்ன சொல்கிறது, ஸ்மால் மினிஸ்கூல். அது போய் நிறைய நேரத்தில் வந்து கேர்ள்ஸ் ஏதாவது ஒன்று மொக்கையாக போட்டாலும் 1000 பேர் லைக் போடுவான். அதுவும் நினச்சிக்கோ, ஐயோ நான் பெரிய ஆளுன்னு. பையன் கஷ்டப்பட்டு போய் ஷேக்ஸ்பியரையும் மில்டனையும் போடுவான், 5 பேர் கூட லைக் பண்ணியிருக்க மாட்டான். அதனால அதை வந்து பெரிய, இட்ஸ் நாட் அ பிக் திங். பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அல்டிமேட்லி வென் யூ ஆர் கோயிங் டு ரைட் டுமாரோ எ புக், ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ்க்காக ஷார்ட் ஸ்டோரி தான் வந்து டு ஸ்டார்ட் வித் வெரி வெரி ஐ வுட் சே ஈஸிங்கிறதுனால, பிகாஸ் ஐ ஹவ் ப்ரொடியூஸ்ட் 2 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் இன் தமிழ் வித் 35 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஐ ஹவ் ரிட்டன் ஸோ ஃபார் இன் த லாஸ்ட் 2 years. என்ன அப்படின்னா, எவ்ரிபடி இஸ் பேசிக்கலி வந்து எ ஸ்டோரி டெல்லர். இஃப் யூ ஆல் ஹவ் ரெட் திஸ் யுவால் நோவா ஹராரிஸ் சாப்பியன்ஸ் புக், மஸ்ட் ரீட் புக். அந்த புக்கில் வந்து இவர் சொல்கிறாரு, இஃப் யூ ஆல் பிலீவ் தட் ஒன் டே வி வர் ஆல் கிரியேட்டட் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், forget it, that's different. நீ அப்படியே இருங்க. பட் we all have evolved from a single cell as proposed by Darwin, as a theory given by Darwin, which was subsequently proved. And today the entire world has accepted that this universe was created some 1300 years back, Big Bang explosion. அப்போதான் இந்த கேலக்சிஸ் all this has created. Our earth to this current form இப்போ இருக்கிறதுக்கு வரும்போது 450 crores years ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து லாட் ஆஃப் ஸ்பீஷீஸ் கேம் இயர் சம் crores of years. ஈவன் the dinosaur வந்து lived here some between 16 and 25 crore years. அதுக்கப்புறம் வந்து எகெயின் வந்து எந்த ஸ்பீஷீஸ் இல்லாமல் ஹியூமன் வந்து சம்வாட் 15 to 17 lakh years முன்னால் ஒரு காமன் ஸ்பீஷீஸ்னு ஆரம்பித்து ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து 2 lakh years முன்னால் வந்து 60,000 yearsக்கு முன்னால் வந்து நம்ம வி கேம் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. தி ஆஃப்ரிக்கன் மைக்ரேஷன் தியரி, ஆல் ஆஃப் அஸ் வந்து மைக்ரேட்டட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. இப்போ வந்து ஜீன் வந்து எடுத்து பார்த்தோம்னா அது ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தனுடைய ஜீனும் நம்ம தான் ஒத்து போகுது. இப்போ கூட சமீபத்தில் வந்து கை மதுரை உசிலம்பட்டி விருமாண்டின்னு பேர், அவருடைய ஜீன் வந்து 98% வந்து ஆஃப்ரிக்கன் ஜீனோட ஒத்து போகுது அப்படின்னா. ஸோ இட் கன்ஃபார்ம்ஸ் தட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி. ஈவன் சைனீஸ் வர் கிளைமிங் தட் தேவர் டிஃப்ரெண்ட், தேர் நாட் ஹோமோசேப்பியன்ஸ் டிஃப்ரெண்ட்னாங்க. பட் when today the technology is so powerful, when their genes were checked, they found that they were also out of Africa. அதோட தான் ஒத்து போகுது. ஸோ என்ன இது வந்து வாட் டிஃப்ரென்ஷியேட்டட் அட் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷீஸ்? நம்ம கூடயே வந்து தானே சிம்பன்சியும் வந்தது. சிம்பன்சிக்கும் நமக்கும் 99.99% டிஎன்ஏ வந்து ஒத்து போகுது. பட் வி சடன்லி வந்து சேஞ்ச் ட்ரமாட்டிக்கலி இன் த லாஸ்ட் 40,000 years and in 10,000 years very dramatically because of the agricultural revolution. இப்படியே நீங்கள் வந்து ஈஸியாக டைம்லைன் கொண்டு வர முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் வந்து எவ்ரிபடி சேஸ் தட் animal also looks at some incident. We also look at it. They perceive differently, we perceive differently. But only thing is we communicate it so effectively. ஒரு குரூப் ஆஃப் லைன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம், ஹர்ட் ஆஃப் லைன்ஸ் போகுதுன்னா ஒரு மங்கி பார்த்துச்சுன்னா உடனே வந்து சத்தம் போடும், மேலெல்லாம் ஏறி எல்லா மங்கீஸுக்கு வந்து வார்ன் பண்ணோம், ஜாகிரதை வந்து லைன்ஸ் வருதுன்னு. இதே வந்து ஒரு மனுஷன் பார்த்தானா அதை மட்டும் பார்க்க மாட்டான், அதுக்கு முன்னால் போகிற ஒரு எருமை மாடுகளையும் பார்ப்பான், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுவான். என்ன கனெக்ட் பண்ணுவான்? ஸோ தே ஆர் நவ் சேசிங் தட், ஸோ தெர் இஸ் நோ இம்மீடியட் டேஞ்சர் ஃபார் அஸ் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுவான். இங்கே தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது.
இதுதான் முதல்ல டாட்ஸ் வந்து எல்லா டாட்ஸுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு டாட்டின் ஒரு டாட்டின் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்டோரி. இந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணி ஸ்டோரி ஆக்கும்போது தான் வி ஈஸிலி ஏபிள் டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ். இதுதான் நம்முடைய பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஜீனில் இருக்கிற முக்கியமான விஷயங்களில் வந்து ஸ்டோரி டெல்லிங்கும் உண்டு. உங்களுக்குலாம் எவ்வளோ பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. வென் யூ ஆர் கிட் நிறைய பொய் சொல்லியிருப்போம். பொய் இல்லை, அது கற்பனையோடு சொல்லியிருப்போம். என்னோடய சன் வந்து முதல்ல ஸ்கூல் போயிட்டு வந்தபோது அவனுடைய இப்போ ப்ரீகேஜி கிளாஸ் ரூம் இப்போ வந்து சொல்லும்போது பயங்கரமாக இருந்தது. சார் ஆஸ் ஐ வாக்டின் வந்து உள்ளே பார்த்தா ஒரு பெரிய எலிஃபெண்ட் வந்து இப்படியே பண்ணிச்சு, வந்து அங்கேருந்து டீர் சிரிச்சுது, மங்கி வந்து என்னை பார்த்து சுற்றி நான் போகமாட்டேன் நாளைக்கு, இந்த மங்கி என்னை பார்த்து கிண்டல் பண்ணிச்சு, இப்படிலாம் சொன்னான். பயங்கரமாக இருந்தது. அப்புறம் நான் அங்கே வந்து ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் பார்த்தா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இவர் போய் சொல்கிறாரா? இல்லை. சி, தி ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஆல்வேஸ் இன் அஸ். இப்படி என்ன ஆச்சுன்னா அதை நம்ம தான் ஸ்டாப் பண்ணிடுறோம். டோன்ட் டெல் ஆல் திஸ் புல்ஷிட் ஸ்டோரிஸ், கம் டு த பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பித்து, எப்போ இந்த வயசில் கூட நம்ம எதாவது ஆரம்பித்தா வீட்டில் சொல்லுவாங்க, இந்த கதையெல்லாம் வேண்டாம், என்ன வேணும் உங்களுக்கு அதை சொல்லுங்கள், பாயிண்ட்டுக்கு வாங்கினாங்க. அப்போது அதை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இஸ் வாட் ஹஸ் kept us separated from rest of the species. பிகாஸ் ஸ்டோரி டெல்லிங் வரணும் அப்படின்னா உனக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி வரணும்னா உன் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த அந்த ஸ்டோரி டெல்லிங் தான் முதல்ல முக்கியம். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்த உடனே அந்த அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூ பி அட் தட் மொமெண்ட். ஏ ஸ்டோரி டெல்லர் வந்து ஷுட் ஆல்வேஸ் வந்து ஸ்டோரி cannot come from inside. Yes, of course, inside. Already you have experienced something that will come out of your experience. But other than that, you go around and see what is happening around you. So unless you are there at that moment, you cannot take that with the emotion. ஒரு விஷயத்த வந்து சாதாரணமாக நீ வந்து என்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, வாட் ஹேப்பன்னு ஒரு வருத்தத்தை சொல்லி என்கிட்ட அழறேன்னு வச்சுக்கிங்களேன், நான் வெறும் மியர் லிசனர் டு யூனோ, ஐ வில் ஜஸ்ட் ஒன்லி ஸ்டோர் தட் இன்ஃபர்மேஷன் இன் மீ. I may forget also. After 30 years, if I meet her, I may forget. But if I store it with an emotion, அவங்க சொல்கிறத கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, அதை நானும் எம்பத்தைஸ் பண்ணி நானும் கேட்குறேன் சின்சியராக. நான் 30-40 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கூட, when I meet her, when I recall that incident, I will immediately go to that emotional state. I will connect. ஞாபகம் இருக்காமா அன்றைக்கி புது ஃபோனை வாங்கிட்டு வந்து தொலைச்சிட்டு வந்து ஒவ்வொன்று அழுதிய ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, she will feel embarrassed. நல்லா அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், you record it with emotions. To record with emotions, you have to be there at that moment. இதுதான் முக்கியம். Keep writing. Whatever comes in your mind, keep writing. The second part is the editing. அதை வந்து you will learn it. Editing is nothing. You remove unwanted. இப்போ ட்ரெஸ்ஸு தைக்கிறவன் என்ன செய்கிறான், ஒரு பெரிய துணி எடுக்கிறான், அதில் ஷர்ட்டை வந்து அதில் ஏற்கனவே ஷர்ட் இருக்குது. ஒரு பெரிய ட்ரெஸ் எடுத்திங்கன்னா, துணியாக எடுத்திங்கன்னா ஏற்கனவே ஷர்ட் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஷர்ட்டை ஸ்கெட்ச் பண்ணி மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான், ஷர்ட் வருது. அதே மாதிரி தான் ஒரு ராக் எடுத்திங்கன்னா அதில் ஏற்கனவே அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக வந்து அதை தேவையில்லாதெல்லாம் சிசில் பண்ணுறான். வந்து பிரிங்ஸ் அவுட் சிசில்ஸ் அவுட் அண்ட் பிரிங்ஸ் அவுட் அ பியூட்டிஃபுல் வந்து ஸ்டாச்சு. அதே மாதிரி தான் எவ்ரிபடி ஹோல்ஸ் அ ஸ்டோரி. தட் எடிட்டிங் வந்து you will learn it over the course of time அப்படின்னு சொல்லி, I just want to stop here. If you have any questions, I am only happy to answer.